அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப அற்புதமா ஒரு வீடியோ கிளிப் பார்த்தோம். வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 1 minute சார். இந்த பாபு இல்லுக்கு கோஸ்ட் கொடுங்க சார். தேங்க்யூ. 1 minute. சார் இப்போ வாய்ஸ் ஓகேவா? கேக்குது சார். அந்த இதை மியூட் பண்றேங்க, எக்கோ அடிக்குது. பண்ணியாச்சு. இப்போ ஓகேல? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ், இந்த 40 லெவல் வேலட்னுடைய யூனிட் அற்புதமா போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பீப்புளுக்கு இன்னும் எத்தனை பேருக்கு நாம சொல்லணும் இதை பத்தின டீட்டெயில்ஸ் இன்னும் விரிவாக்கமா யாரும் சொல்லல. நிறைய பேர் கால் பண்ணி இன்னும் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. பட் ஒரு 60% பீப்புளுக்கு ரொம்ப பாசிட்டிவா இதை பத்தின டீட்டெயில்ஸ், இதை பத்தின இன்கம், ஃபியூச்சர் எல்லாமே ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. ஸோ டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாம ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய பீப்புள் டவுன்லைனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை மேல இருக்கிற ஸ்பான்சர் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். ஸ்பான்சர் ரோல் நம்ம டே 1ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா இருக்கு. மேஜர் ரோல் ஸ்பான்சரோட தான். ஸோ இமிடியேட்டா நம்ம அந்த 3 லெவல்ல நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். 2, 4, 8 இந்த கான்செப்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல அவங்க 2 பேர் கொடுத்துருக்காங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல அவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்லி இந்த டூப்ளிகேட் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க, அவங்க பீப்புளை மிஸ் பண்ணாதீங்க. பீப்புள் தான் சொத்து. அந்த விஷயத்துல ஒவ்வொருத்தரையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ ஸ்பான்சர் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த லாஸ்ட் வீக்ல இருந்து என்னென்னலாம் அப்டேட் இருந்தது, நம்ம என்ன அப்டேட் ஆயிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் வீக் என்ன அப்டேட், இந்த மாதிரி ஒவ்வொரு லீடரும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு பாருங்க, திருவண்ணாமலையில ஜி.கே. சாமி சார் ஒரு அவரோட டீமுக்கு அவர் பிஓபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்போ 22,000 பேர்ல ஒரு 500-600 பேர் ஒரு முக்கியமான லீடர் அப்படின்னு ஒரு கனெக்ட் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த 600 லீடர்ல ஒரு லீடர் தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தோணி இருக்கு ஒரு வாரமா. இப்ப இன்னைக்கு அவருடைய இடத்துல இன்னைக்கு குறைஞ்சது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100-150 பேராவது வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங்கை நம்ம ஒவ்வொரு லீடரும் நம்ம இதுக்கு மேல வரப்போற நாட்கள்ல நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரௌட் ஃபண்ட் இமிடியேட்டா இன்க்ரீஸ் ஆகும். க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகும். க்ரௌட் வந்தாதான் ஃபண்ட் வரும் அப்படின்றது தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம இனிமே ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட், இன்னைக்கு திருவண்ணாமலை சுத்தி இருக்கிற பீப்புள் யார் இருந்தாலும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். பணம் நம்மளை சுத்தி தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா மணிக்கு மணி, நொடிக்கு நொடி, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கையில வச்சுட்டு இருக்கோம். இதை யார் உணர்வுபூர்வமா உணர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நொடிக்கு நொடி, மணிக்கு மணி அப்படின்ற விஷயத்துல நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட், இன்னைக்கு இந்த 40 லெவல்ல யாரெல்லாம் இன்கம் எடுத்திருக்கீங்க அவங்க தயவு செய்து இன்னைக்கு பேசலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆல் லீடர்ஸ், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் டீம் லீடர்ஸ், வாலண்டியர்ஸ், அதுக்கப்புறம் அட்மின் டைரக்டர்ஸ் யாரா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
நெக்ஸ்ட் உங்களுடைய இடத்துல நீங்க எப்போ வந்து ஒரு பிசிக்கல் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றீங்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம மணிக்கு மணி நொடிக்கு நொடின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் இதுல கவனம் இருக்கணும். அந்த கவனம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அதை இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய டீடைல்ஸ் வந்து சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாபு சார், குட் மார்னிங். சார் குட் மார்னிங். லீடர்ஸுக்கு ஒரு தகவல். உங்களுடைய சைட்ல வந்து லெவல் இன்கம்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 500 வரணும் டைரக்ட் ரெஃபரல் பண்றப்ப. 3ஆவதா 4ஆவதா யாருக்காவது 500 வந்ததுன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சரி. ஏன்னா ஒருத்தர் 2 பேருக்கு வந்திருக்கு, இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன எரர் வந்துட்டு இருந்தது, அதையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே அந்த மாதிரி யாரு இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க இன்ஃபார்ம் பண்ணி சார் அப்படி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா உங்களை நோட் பண்ணி வச்சீங்க. எஸ் சார், எஸ் சார். உங்களுடைய ஐடி நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அதை இமிடியேட்டா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் சார். சோ இந்த 40 லெவல்ல ஏதாவது எனி இஷ்யூ இருந்தாலும் நீங்க சொல்லலாம், அது வந்து நம்ம சரி பண்ணிடலாம். எஸ் சார். சார் இப்போ கோஹோஸ்ட் கொடுக்கறவங்க மைக்கை ஆன் பண்ணி மியூட் பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, வேற எங்கேயும் டச் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நேற்றுக்கு வந்துட்டு ஆல் அன்மியூட் வந்து யாரோ பண்ணியிருந்தாங்க. கோர்ஸ் கொடுக்கலனாலும் நார்மலா இருக்கிறவங்களும் ஓப்பன் பண்ணி பேசுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. எஸ் சார். வெல்கம் ஜெயசுதா சார். ஜெயசுராஜ் சார். சார் வணக்கம். நான் வந்துட்டு 14 டைரக்ட் கொடுத்துருக்கேன். அதுல வந்து என்கிட்ட வந்துட்டு இப்ப 2 நபர் வந்து எனக்கு வந்துட்டு 40 லெவல்ல இன்கம் இதுல ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க. இன்னும் மித்த பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த 40 லெவல் இன்கம்ல 2 பேர் டைரக்ட்ல வந்து எனக்கு வந்து 300 ரூபா கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 2வது லெவல் அவங்க பண்ணும்போது அதுக்கு ஒரு 50 ரூபா கிடைச்சிச்சு. ஸோ 650 ரூபா எனக்கு வந்து ஒரு இன்கமா கிடைச்சிருக்கு. அப்ப நான் வந்து இதுல வந்து நிறைய வந்து 40 லெவலும் வந்து கொண்டுட்டு போறதுக்கு என்ன செய்யணும்னா, என்னுடைய டீமை வந்து நல்லா வலுவா கொண்டு போகணுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நல்லா கொண்டுட்டு போவேன் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். ஜெயசுராஜ் சார், நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா 14 ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு. ஆனா 300 வந்திருக்குன்னா அப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இன்னும் யாருமே ஒருத்தரும் அங்க என்ட்ரி ஆகலன்றது உங்க ஃபர்ஸ்ட் லைனை கவனிச்சு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அங்கிருந்து அந்த 40 லெவல ஃபாலோ பண்ணலாம். 2வது லைன்ல இருந்து 300 வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கும். சாரி, ஆமா. அப்ப அது 500 வாங்குறதுதான் விஷயமே. இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல வாங்கியிருக்காங்க, பட் 3ஆவதா ஒரு நபர் இருக்கும்போது வாங்குற இதுதான் அந்த 1 2 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அவங்கள 500 நீங்க வாங்கிடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கவுண்டிங் நமக்கு. நன்றி சார். அந்த மாதிரி கவனிங்க சார். தேங்க்யூ. சூப்பர், வாழ்த்துக்கள் சார். சார் இதுதான் நீங்க வாங்கின பணத்தை அவங்கள வாங்க வைக்கணும். அதுதான் நீங்க என்ன இன்கம் எடுக்கிறீங்களோ சார். ஜெயசுராஜ் சார், எல்லா லீடர்ஸுக்கும் ஒரு தகவல் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல, அவர்கள் பண்றப்ப உங்களுக்கு 500 வரும். அது இல்லாம 3வது 4வது லெவல்ல 300 உங்க லெவல் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா இந்த முதல் 2 நபர்கள் சரியா ஒர்க் பண்ணல அப்படின்னா அவங்களை நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிருங்க. ஒன்னும் தப்பு இல்ல, என்னால முடியல நான் இதுல வரல அப்படின்னாங்கன்னா அவங்களை நேம் சேஞ்ச் பண்ணிட்டு கூட அவங்கள நீங்க வந்து ஒர்க் பண்ற நபரா நீங்க பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க. அதை கொஞ்சம் கேளுங்க அவங்கள்ட்ட. லெவல் பிளான்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னா நாங்க வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ற நபர் தான் இங்க வேணும். ஒர்க் பண்ணாம இருக்கிறவங்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சிஸ்டமே பாத்தீங்கன்னா கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 பேரையாவது அவங்க கொடுக்கல அப்படின்னா அங்க இருந்து பிரயோஜனம் கிடையாது. அப்ப அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 லெவலை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ அடுத்தது 3 4 5 அப்படி வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்ல, முயற்சி எடுங்க, அவ்வளவுதான். அதுக்காக 3வது லெவல் உங்களுக்கு ஓடுது அப்படின்னா 3வது லெவல் 300 ரூபா வரப்போகுது, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம முதல்ல ஃபாலோ பண்றதுதான். அவங்க கிட்ட இருந்து டூப்ளிகேஷன் அப்படின்னா முதல்ல இருந்து வரதுதான் நல்லது சார் சொன்ன மாதிரி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து மாதேஸ்வரன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். எல்லாருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நேற்று வந்து எனக்கு வந்து மொத்தம் 28 டைரக்ட் கொடுத்துருக்கேன் சார்.
அதுல முதல் 12 பேரை வந்து நான் நேற்று வந்து லெவல் இன்கம்க்கு அப்கிரேட் பண்ணேன். இதுல என்ன நடந்தது அப்படின்னா 8 பேர்கிட்ட இருந்து 500 வந்திருக்குது, 4 பேர்கிட்ட இருந்து 300 வந்திருக்குங்க சார். நான் பாலு பழனியாண்டி சாருக்கு நேற்று அந்த வீடியோ எடுத்து போட்டேன். நைட்டு கூட பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார்கிட்ட கூட இதை பத்தி பேசணும் சார். எனக்கு வந்து 500 மூணாவது ஆள்கிட்ட இருந்து 300 வரதுக்கு பதிலாக 8 பேர்கிட்ட இருந்து 500 வந்திருக்குது, 4 பேர்கிட்ட இருந்து 300 5200. மூணாவதுல வந்து ஒரு அதாவது செகண்ட் லெவல்ல வந்து ஒருத்தர் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஒரு 50 5250 ரூபா என்னோட இன்கம் காட்டுதுங்க சார். என்னோட ஐடி நம்பர் வந்து SC 596224 596224. ஓகே, நீங்க 2 நபர்கள் கிட்ட பேசினீங்க, எங்கிட்டயும் பேசினீங்க. இது எங்கிட்ட சொல்லியிருந்தா நேத்தே பாத்துருக்கலாம். தேங்க்யூ. ஓகேங்க சார், ஓகேங்க சார். நேத்து ஊட்டி அச்சீவ்மெண்ட் சரிங்க சரி சார், ஊட்டி அச்சீவ்மெண்ட் நேத்து முடிச்சிருக்கேன் சார். தேங்க்யூ சார். சார் 8 பேர்கிட்ட இருந்து 500 வந்திருக்கா? ஆமாங்க சார். ஓகே, சோ இன்னைக்கு அது பாத்துக்கலாம் சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. 9வது நபர்கிட்ட இருந்து தான் 300 வந்தது உங்களுக்கு? இல்லைங்க சார், நடுவில் வந்திருக்குங்க சார். நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், இல்லைன்னா அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், எனக்கு ஒரே நிமிஷம் சார். இப்போ 12 பேர் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா ஊட்டிக்கு? அதுல 1 ஃபர்ஸ்ட் லெவல்ல அதுக்கு நேரா வந்து 500 300 30 rupees 50 rupees அப்படி இருக்கும் 2 3ன்னு. அந்த 1 12 லெவல்ல வந்து இருக்கா? அந்த 300 ரூபாய் எந்த இடத்துல இருந்து வாங்குனீங்கன்றது கொஞ்சம் பாருங்க. பார்த்தேன் சார், கரெக்டா பார்த்தேன் சார். பாபு சார் அவரோட வீடியோ ரெக்கார்டிங் வச்சிருக்காரு, அதை உங்களுக்கு அனுப்புறேன் இருக்காரு. ஓகே சார், எனக்கு அனுப்பி விட்டு. தேங்க்யூ. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மதேஸ்வரன் சார், ஊட்டி அச்சீவ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். நேத்தே குரூப்ல பார்த்தேன். நீங்க அதை பத்தி உங்க டீம்ல நீங்க மினிமம் எத்தனை ஊட்டி அச்சீவர்ஸை கிரியேட் பண்ண போறீங்க? 10 பேராக கொண்டு வரதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் சார். கண்டிப்பா கூட்டு வருவோம் சார். நன்றி. தேங்க்யூ சார். கண்டினியூ பண்ணு. ஓகே பாபு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வெல்கம் அரக்கோணம் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். அனைவருக்கும் உற்சாகமான ஆரோக்கியமான காலை வணக்கம். என்னுடைய பேஸ் லைன்ல இருந்து 2 பேரு இந்த 40 லெவல் வேலட்ல ஆக்டிவேட் ஆயிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்திருக்குது. எனக்கு வந்து 300 ரூபாய் வந்திருக்குது. அவருடைய டவுன்லயும் ஒருத்தர் வந்து 2 பேர் போறதுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதே காலையில இப்ப 6 மணிக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி அவருக்கு அதாவது ஐடி நம்பர் நான் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணீங்க சார். சொல்லுங்க சார். பாளையம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேஸ் லைன் ஐடி நம்பர் வந்து SC 994391. இந்த ஐடிக்கு வந்து அமௌண்ட் வந்து வரல சார். ஆனா அதுக்கு மேலதான் நான் இருக்கேன். எனக்கு வந்து 100 ரூபாய் 300 ரூபாய் வந்துருக்கு. ஆனா விஷால் என்றவர் தான் 2 பேர் கொடுத்திருக்காரு. அவருடைய ஐடி நம்பர் SC 851456. அவருக்கு வந்து உடனே வந்துருச்சு வேலட்ல. அந்த வேலட்டையும் உடனே வந்து ஒரு ஐடி போட்டு காசு ஆகிட்டாரு நேற்று. ரொம்ப சந்தோஷம். அது வந்து அந்த தம்பி வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட அவருக்கு உடனே பணம் வந்துச்சு அப்படின்ட்டு நீங்க இங்க ஐடி நம்பர் சொல்லிருக்கீங்க. என்ன இஷ்யூ சார்? அதுல வந்துடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமா சார், ஆனா ஐடி நம்பர் சொல்லிருக்கீங்களே, இஷ்யூ இருந்தா சொல்லுங்க. இல்ல அவருக்கு வந்துச்சுன்றது சொல்றேன். 1000 ரூபீஸ் வந்து ஐடி நம்பர் தேவை இல்லையா? ஆமா, அது தேவையில்ல சார். அவருக்கு வந்துச்சு. அவருக்கு மேல இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து 300 ரூபாய் வரணும்ல, அது வந்து அவருக்கு கார்டுல வரல. அதாவது 994391 ஆமா, SC 994391 வரல. ஓகே சார். அதுக்கு மேல இருக்க எனக்கு வந்து 300 ரூபாய் வந்துடுச்சு. ஓகே சார். ஓகே, இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்குது. இப்ப அந்த நேத்து 1000 ரூபாய் வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அவரு டவுன்ல இல்ல, அவர் போட்டாரு இல்லையா, 2 பேர் போட்டாரு இல்லையா, அவரு கீழே ஒருத்தர் வந்து வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்திருக்காரு, இன்னொருத்தர் அறிமுகப்படுத்திருக்காரு. அப்ப அந்த எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை வந்து நான் சொல்லி இதை வந்து விரிவுபடுத்துவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவரு. அதனால ரொம்ப அருமையா இருக்கு சார். அதேபடி என்னுடைய பேஸ் லைன்ல நான் மொத்தம் 22 டைரக்ட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் இதை எடுத்து சொல்லி கண்டிப்பா நான் அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன்ற நான் நம்பிக்கையோட இருக்கிறேன்.
அதே மாதிரி காலையில நீங்க போட்ட ஒரு வீடியோ வந்து ரொம்ப அருமை. நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் ஒரே செகண்ட் நான் சொல்லிடுறேங்க. நம்பிக்கைன்றது ஒரு பெரிய மலை இருக்குதுன்னா அந்த மலை மேல எப்படியாவது ஏறணும் அப்படின்றது நம்பிக்கை. நம்ம வந்து அந்த மலையில ஏறிட்டோம்னா அதான் தன்னம்பிக்கை. அதே மாதிரிதான் அந்த 40 லெவல்ல இந்த நம்ம கொடுத்ததுல நம்ம ப்ராஜெக்ட் 5 நம்ம நம்பிக்கையோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் இணைவோம் அப்படின்றது நம்பிக்கை. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் நம்ம பயணிக்கணும்ன்றது தன்னம்பிக்கை சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி நன்றி சார். சார் இப்போ சார் ஒரே நிமிஷம், இந்த 9994399991 சொல்லிருக்கீங்களா ஒரு நம்பர்? ஆமா சார். அவங்க எத்தனாவது லைன் உங்களுக்கு? என்னுடைய பேஸ் லைன் சார். அதாவது லைஃப் லைன், பேஸ் லைன், லைஃப் லைன் சொல்லுவாங்களா, லைஃப் லைன்ல வராங்க சார். இல்ல சார், எத்தனாவது இடத்துல இருக்காரு? ஃபர்ஸ்ட் லைனா, செகண்ட் லைனா, தேர்ட் லைனா? அது செகண்ட் சார். அதுதான் கேக்குறேன். ஓகே, செகண்ட் லைன். செகண்ட் லைன். ஓகே சார். அவங்க வந்து 2 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? அது செக் பண்ணிட்டாங்க. 2 பேர் 40 லெவல் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கு பண்ணிட்டாரு சார். பண்ணிட்டாரு. ஓகே, பண்ணிட்டாரு. 2 பேர் ஆக்டிவேட் பண்ணதுல அந்த பணம் தான் வரல மேல. ஆமா சார். 2 பேர் ஆக்டிவேட் பண்ணதில்ல. ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தர் 2 பேர் போய் போறதுக்கு இன்னைக்கு முயற்சி பண்றாரு. ஓகே, தேங்க்யூ சார். சார் அது 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சார். 2 பேரும் பண்ணாதான் வருங்களா? ஆமா சார், ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்க சார். சரி, அப்பதான் மேல இருக்கிறவங்களுக்கு இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சரிங்க சார். சரி, அப்புறம் நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். இது வந்து பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு சார். பேமெண்ட் வரல அப்படின்றது கிடையாது, எல்லாருக்குமே பர்ஃபெக்ட்டா வருது. அதுல நம்ம மேல நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே 2 பேர் வந்து அவங்க 2 பேர் ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். அதுல ஒரு நபர் வந்து 2 3 பேர் 10 பேர் கொடுத்துட்டாரு அப்படின்றது கிடையாது. இந்த நபரும் வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணணும். 2 நம்பர் ஆக்டிவேட் பண்ணணும். ஆமா. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். அதுதான் வந்து இந்த 40 லெவல் இன்கமே வந்து அதுதான் சார். லெவல்ல கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா மேல இருக்கிறவங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் அந்த லெவல்ல கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா ஒருத்தர் பண்ணது அது பெண்டிங் கூட காட்டாது சார். அதுல காட்டும், அது காமிக்கும். அது கூட வரலையே சார். அதனாலதான் எனக்கு. சரி, ஓகே, நம்ம செக் பண்ணுவோம். அதனாலதான் அந்த நம்பர் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அச்சுதன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். அச்சுதன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இந்த லெவல் கமிஷன் வந்து இது வரைக்கும் 1975 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 6 பேர் டைரக்டா வந்து லெவல்ல வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இன்னைக்கு 2 பேர் பண்றாங்க. இன்னும் 2-3 நாள் வந்து ஊட்டி அச்சூர் ஆயிடுவா. என்னுடைய அணியில குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஊட்டி அச்சூருக்கு கண்டிப்பா கொண்டாந்துருவான். நேற்றைய தினம் வந்து கிட்டத்தட்ட 7-8 பேர் ஊட்டி அச்சூர் ஆனாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இது எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கணும். இதே மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமே வரப்போறது இல்லை. உங்களுக்கு தெரியும், கழுகு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு 40 ஆண்டு உயிர் வாழ்ந்தாலும் மறுபடியும் போயிட்டு அது வயசானா கூட போயிட்டு தனியா ஒரு மலை பிரதேசத்துல வந்து அது வந்து ரெக்கைகளையும் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா வந்து மறுபடியும் வந்து புத்துணர்ச்சியா வெளியில வரும். அந்த மாதிரி தான் நம்ம இது நமக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, இதுல நெட்வொர்க்ல இழந்தோம் அதை இழந்தோம் அந்த வந்து காரணத்தை பேசுறதோட இதை வந்து நம்ம வந்து இது ஒரு முன் உதாரணமா எடுத்துன்னு கிட்டத்தட்ட நம்ம ஒரு குறைஞ்சது நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஒரு 10-20 பேரை வாழ வைக்கலாம். கண்டிப்பா ஒரு 10-20 பேரை நீங்க டைரக்டா போட்டு அவங்கள வாழ வைக்கும் போது நீங்களும் வாழ்வீங்க. மகிழ் என்னுடைய அணிகளை கண்டிப்பா நான் செய்வேன். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி சார், வாழ்த்துக்கள். வெல்கம் முனிராஜ் சார். ஒரே நிமிஷம் அச்சுதன் ஒரு நிமிஷம். அச்சுதன், உங்களுடைய ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் கரெக்டா வந்திருக்கா? நீங்க 6 பேரை ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்கல்ல? கரெக்டா வந்து சார். எனக்கு 2500 மத்தெல்லாம் 300 வந்து சார். கரெக்டா வந்து சார். ஓகே, அந்த டீமுக்கு கீழே யாராவது ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க? உங்க டீம்ல டோட்டலா எவ்வளவு ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க? டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா 6 பேர் டைரக்டா பண்ணிக்கிறேன் சார். கீழே எவ்வளவு பேர் பண்ணிக்கிறாங்க சார்? வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ணிக்கிறாங்க. வெரி குட்.
சரி, தேங்க்யூ. நீங்க வந்து அதுக்கு எதுக்கு 7 நாள் டைம் எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய டைரக்ட்ல 20-30 போட்டிருக்கீங்க, நாளைக்கு முடிக்கிறதுக்கு பாருங்க. 28 போட்டுக்கிறேன் சார். சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வெளில வரட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சார் அது காரணமே சொல்லாதீங்க. நீங்க வந்து உங்களுடைய டைரக்ட் லெவல கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவுதான். அது வந்து அது ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன் லெவல் சார். வரல அப்படிங்கறதெல்லாம் இல்ல இன்னைக்கு அது 2 வந்து பேர் காரணமே கிடையாது. இன்னைக்கு பண்ணிருங்க. இன்னைக்கு 2 பேர் பண்றாங்க சார். இன்னும் 2-3 நாள்ல முடிச்சிடணும் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. முனிராஜ் சார். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் அனைத்து வணக்கம் சார். முன்னணி தலைவர்களுக்கும் எனது அருமை குடும்ப உறவுகளுக்கும் அதிகாலையின் காலை வணக்கம். நான் உங்கள் முனிராஜ் சார். என்னுடைய டைரக்ட் லைன்ல 2 முடிச்சுட்டு என்னுடைய பேஸ் லைன்லயும் 2 பேர்த்த முடிக்க வச்சிருக்கிறேன் நேற்று. அதே மாதிரி என்னுடைய 6 லெவல்ல காட்டு சார். எனக்கு அந்த இதுல 6 லெவல்லையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 5வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், அந்த மாதிரி 6 லெவல்லையும் வந்திருக்காங்க. என்னுடைய டோட்டல் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2720 ரூபாய் காட்டுது எனக்கு வந்திருக்கக்கூடிய இன்கம். ஸோ இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்காக காலையில நான் டிராவல்ல இருக்கேன். நிறைய பேர்த்த பேசுவோம். ஏன்னா என்னுடைய அணியில உள்ள எல்லா நேரடி நண்பர்களும் பாத்தீங்கன்னா தூரமா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்ல கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்கள நேரடியா பார்த்து புரிய வச்சாதான் இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றதுக்காக இப்போ தமிழ்நாடு பக்கம் வந்துட்டு இருக்கிறேன். நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இருக்கிறது கர்நாடகா மாநிலத்துல இருந்து. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 10 பேர்த்த நான் முடிச்சிடுவேன் டோட்டலா சேர்ந்து. ஊட்டி அச்சுவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 பேர் என்னுடைய அணியிலிருந்து வருவாங்க. அந்த 12 பேரும் மொபைல் அச்சுவரா மாத்துறது மட்டும்தான் என்னுடைய முதல் குறிக்கோளா இருக்கு சார். அதுக்காக தான் போராடிட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த மாதிரி வாய்ப்பு, இந்த மாதிரி லெவல் இன்கம், இந்த நொடிக்கு நொடி பணம் அப்படிங்கிறதெல்லாம் கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு விதம் கிடைச்சிருக்கு. இதை வாய்ப்பா பயன்படுத்தி வரமா வாங்கி நம்ம செலவு பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம் சார். இதனால நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் மிகப்பெரிய ஒரு விஷயத்துல நம்மளை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அந்த கொடுப்பறை எத்தனை பேர்த்துக்கு இருக்கோ அத்தனை பேர் கண்டிப்பா வந்துருவாங்க. தேங்க்யூ வெரி மச் சார். அதே மாதிரி என்னோட டைரக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 41 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு பாதி பேராவது நான் ஊட்டி அச்சுவாரா ஆக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய கனவு சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். முனிராஜ் சார், நான் பாதி பேர்ல 41 பேரையுமே நீங்க வந்து 41 பேர் இல்ல, நீங்க 100 மெம்பர்ஸ் டைரக்ட் ரெஃபரல் பண்ணணுங்கிறத மைண்ட் செட் பண்ணிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லீடர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல் ஒண்ணு. நம்ம 12 பேரை போட்டோம். அந்த 12 பேர்ல 2 பேர் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க, பாக்கி பேர்லாம் ஃபர்ஸ்ட் லெவல் வரல, செகண்ட் லெவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணம் சொல்றவர்கள விட்டுருங்க. நான் புதுசா ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். நீங்க டே 1ல இன்னைக்கு ஜாயின் பண்ண மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிட்டு புது நபர்களை எடுங்க. 2050 ரூபா வாங்கி இமிடியேட்டா லாகின் பண்ண சொல்லுங்க. புது நபர்கள் நிறைய பேர் வரதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க புதிய நம்ம 12 பேர் போட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு மைண்ட் செட் பண்ணாதீங்க. புது நபர்களை எடுத்து இமிடியேட்டா ஆக்டிவேட் பண்ணி உங்க டீமை டெவலப் பண்ணுங்க. இந்த வருஷம் முழுக்க நம்ம டீமை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்கம் உங்களுக்கு வருங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன். நீங்க மத்த கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச் பாபு சார் அண்ட் ஆல் மை ஃபேமிலி மெம்பர். ஏபி தேவன் சார், வெல்கம் சார். சாரி, வேல்முருகன் சார். சார் வணக்கம். தேவன் பேசலாமா சார்? சரிங்க, பேசுங்க சார். தேவன் பேசுங்க சார். சார் வெல்கம் சார், பேசுங்க. அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் உறுப்பினர்களுக்கும் நல்லதே நடக்கும் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நன்றி, காலை வணக்கம் சார். நான் இப்போ என்னுடைய டீம்ல எல்லாம் பேசும்போது ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் லேசியா இருக்காங்க சார். கொஞ்சம் விருப்பம் இல்லை, எனக்கு வரட்டும் இன்கம் அப்படின்ட்டாங்க. ஆனா புதுசா பேசுறவங்க எல்லாம் வந்து 2050 ரூபா கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க சார். ஆனா 2050 ரூபா அவங்க ஐடியில ஆக்டிவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 50 ரூபா பின்னு, அதாவது 20 ரூபா பிளஸ் 30 ரூபா பின்னு அவங்க ஐடியில ஆக்டிவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தி நல்லா இருக்கும். ஏன்னா பின்ன வந்து 20 ரூபாயில இருந்து 30 இல்லாம ஒரே பின்னா 50 ரூபா பின்னா இருந்தா 2மே ஆக்டிவ் பண்ற மாதிரி இருந்தா சிஸ்டத்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்ப புதுசா ஜாயின் பண்ணவங்க 2050 ரூபா கட்ட ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க ஐடியா வந்து ஆக்டிவ் பண்ண முடியாது சார். அதுக்குள்ள சூழ்நிலை இருக்கு. ஏன்னா புது மெம்பருக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க இந்த சிஸ்டத்துல வந்து 2050 ரூபா கட்டுறதுக்கு. அது நம்ம தேவன் சார், சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. டொனேஷன்ங்கிறது அது தனி, நல்லா புரிஞ்சுங்க. டொனேஷன்ங்கிறத வந்து நம்ம மாத்த முடியாது. ஏன்னா அது மக்களுக்கு அனுப்பப்படுறது. லெவல்ங்கிறது அது லீடர்ஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு. அப்ப நம்ம ஒரே 50 ரூபாங்கிறத நீங்க இல்ல ஒரே பின்னா வைக்க சொல்றீங்களா?
ஆமா சார். சார் அது சாத்தியமே கிடையாது சார். ஏன்னா சார் பேசலாம் சில சார். நண்பர்கள் வந்து டொனேஷனுக்கு மட்டும் வருவாங்க. சார் இதை இப்போ ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓகே சார், புதுசா வரவங்க கிட்ட அப்படி பேச முடியல சார். அதனால 2050 ரூபாய் பேசலாம் சார். நம்ம எல்லாமே இல்ல நீங்க சார் 2050 நீங்க நீங்க அதெல்லாம் பேசுங்க. எதுவுமே சொல்ல தேவையில்ல. கரெக்ட் தான் சார். நீங்க 2050 ரூபாய் வாங்குறது கரெக்ட் சார். அது அந்த ஸ்பான்சர் வந்து தானே நம்ம வந்து வேணும்ன்றவங்களுக்கு நம்ம வந்து 2050ன்னு பேச வேணாம் சார். நீங்க 1000 rupees பேசினாலே அவங்க உள்ள வந்துட்டு ஒர்க் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு அவங்களே முடிவு எடுப்பாங்க சார். சில அது பேர் பிறகு வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்ல கொண்டுட்டு வரது கொஞ்சம் லேட் ஆகும் சார். இல்ல வேற ஒண்ணும் இல்ல. பாபு அதுதான் சார் சார், அந்த 2050 ஃபர்ஸ்ட்லயே பாபு சார் ஒரு நிமிஷம். தேவன் சார் பண்றது கரெக்ட். 2050 பேசணும் அப்படிங்கறது தான் நம்ம கரெக்ட். ஏன்னா நீங்க பழைய நபர்கள் உள்ள இருக்காங்க, அவங்க வந்து லெவல் பிளான்ல வர போறாங்க. புதிய நபர்கள்ட்ட டைரக்டாவே 2050 தான் டொனேஷன் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஒண்ணு அதுக்கு லெவல் இன்கத்தை பத்தி சொன்னாங்க அப்படின்னா 40 லெவல் இன்கம் பத்தி சொன்னாங்கன்னா அது இமீடியட்டா இன்கம் வர்றப்ப கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அந்த பின் சிஸ்டத்தை அதை ஒண்ணாக்க முடியாது சார். 20 ரூபா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அதை ஆக்டிவேட் பண்ணி அதை முடிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க இதுல 30 ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கு அவங்கள ஆக்டிவேட் பண்ணிட்டு 2 ரெஃபர்ல பண்ண வைக்கணும். இதுதான் நம்மளுடைய ஒர்க்கே. ரைட் சார். இப்போ இருக்கிற சிஸ்டம் கரெக்ட் தான் சார். புதுசா வரவங்களுக்கு அது 2050 தான் நல்லா இருக்கு சார். கொஞ்சம் சாப்ட்வேர் எடுத்து கொஞ்சம் பேசுங்க சார் அதை பத்தி. இல்ல சார், வாய்ப்பு இல்ல சார். அது பண்ண முடியாது. அதுக்கு சார் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதை போய் மாத்துங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சிஸ்டத்துக்குள்ள அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளுக்கு என்ன வேலை சார்? இதான வேலை. சரிங்க சார். அதான் 30 ரூபா திரும்ப அவங்க போட முடியல சார். அதனாலதான் சொல்றேன். ஏன் போட முடியல? அவங்க 2 பேர் ஜாயின் பண்ணாங்க. வெயிட் பண்ணுங்க. இல்ல சார், இல்ல நீங்க தப்பா நீங்க உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்பலாம் இல்ல சார், ஆக்டிவ் ஆகல சார். நீங்க செக் பண்ணி பாருங்க சார். சார் ஆகுது சார். யாருமே கீழே கொடுக்கலனாலும் அந்த நபர் வந்துட்டு ஆக்டிவ் பண்ணலாம். அது 2 டைரக்ட் கொடுத்தவங்களும் ஆகுது சார். அது நான் இல்லன்னு சொல்றேன். அப்படியா? இல்ல சார். அப்புறம் எப்படி இவ்வளவு பேரை இணைச்சோம்? புதுசா வந்துருக்கவங்க பூரா எல்லாருக்கும் வருது. உங்களுக்கு வரல சார். ஆகுது சார், கண்டிப்பா ஆகுது. சரி, யாராவது ஐடி இருக்கா? நம்ம ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம். ஐடி இருக்கா? ஏதாவது மறுபடியும் செக் பண்ணி சொல்றேன் சார். நான் பின்னு போட்டா அது ஆக்டிவ் ஆகல. அதாவது சிங்கிள், அதாவது ஆக்டிவ்ல ஆகுது சார். சார் ஆக்டிவ் ஆகும் சார். 30 ரூபாய் பின்னு யார்கிட்ட இருந்தாலும் அந்த ரெட் கலர்ல காமிக்கிறது, அந்த டச் பண்ணீங்க அப்படின்னா அது ஆக்டிவ் ஆயிடும். ஏன்னா அதுதான் என்ட்ரியே. அந்த என்ட்ரிக்கு 2 பேர் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நியூவா உள்ள வரவங்க 20 ரூபாய் பின் எப்படி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அதே ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் தாராளமா பண்ணிக்கலாம். மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். பாபு சார் ஒரு நிமிஷம் சார். சார் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த 30 ரூபா பின்ன டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க ஐடிக்குள்ள போய் தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். இல்ல ஆக்டிவேஷன் ஆகாது. அவங்க ஐடியில போய் தான் பண்ணுவாங்க. சரிங்க சார், நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கறேன். 20 rupees பின் வந்து உங்க ஐடியில நீங்க பண்ணி கொடுக்கணும். அது ரைட் சார். அது 30 rupees பின் வந்து அவங்க ஐடியில போய் ஓபன் பண்ணா ரெட் கலர்ல இருக்கும். அதை டச் பண்ணாலே நம்ம ஆக்டிவேட் வேலட்னு கொடுத்துடலாம். சரி, ஓகே, செக் பண்ணலாம். செக் பண்ணலாம். மீட்டிங் முடிஞ்ச பிறகு பாபு சார் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ சார். வேல்முருகன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். குட் மார்னிங் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வேல்முருகன், வடலூர்ல இருந்து சார். இப்போ வந்து என்னோட டைரக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 53 மெம்பர் இணைச்சிருக்கேன் சார். அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 66 பேரு, டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 6 லெவல் வரைக்கும் போயிருக்கு சார். அதுல வந்து மொத்தமா வந்து 150 மெம்பர்ஸ் கிராஸ் பண்ணிருக்காங்க சார் டோட்டலா டீம். இது வந்து நிச்சயமா எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நான் புதுசு. ஸோ அதனால வந்து நான் அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்டார்டிங்ல சேர்க்கும் போது வந்து நான் வந்து ஒரு மெம்பர் வரணும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் உள்ளதுதான் அபிப்பிராயம். என்னன்னா மெம்பர் உள்ள வரணும், நம்ம கவுண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10-15 மெம்பர் வரைக்கும் அது மாதிரி போயிட்டேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மெம்பர் வந்து கொஞ்சம் அந்த எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்களெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணும் சார். கொண்டு வர ஒவ்வொருத்தரும் வந்து லீடர் மைண்ட் செட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சார் என்னோட அபிப்பிராயம். அதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்து இது வாய்ப்பு இல்லை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்திருக்கேன் சார். இதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் எனக்கு டீம்ல வந்து நான் உணர வைக்கணும். இதுதான் என்னோட ஆசை. அடுத்தது வந்து 9 மெம்பர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் சார். இன்னொரு 3 மெம்பர்ஸ் இன்னைக்கு கொடுத்துருவேன். ஸோ ஊட்டி அச்சீவர் ஆயிடுவேன் இன்னைக்கு.
தேங்க்ஸ் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து இன்னொரு 1 வீக்ல வந்து 150 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல கிராஸ் பண்ணி மொபைல் வச்சிருக்கும் வந்துருவேன் அப்படிங்கிறது. இது வந்து எனக்கு வர்றேன் அப்படிங்கிறதோட என்னோட டீமுக்கு எத்தனை பேரை நான் உருவாக்கி கொண்டு வரேன் அப்படிங்கிறது தான் சார் எனக்கு பெருமையா இருக்கும். ஸோ அதனால ஒரு 10 மெம்பர்ஸாவது ஊட்டி அச்சீவர்ஸ் வரணுங்கிறது என்னோட ஆசை. மற்றபடி வேற அப்டேட்ஸ் வந்து இது இந்த பின் அமௌண்ட் வந்து எனக்கு எதுவும் இஷ்யூ இல்லை சார். நேற்று கொஞ்சம் ஒரு செஷன் இருந்ததுனால ஃபுல் டே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால லாஸ்ட் மினிட்ல 7:30க்கு மேலே தான் நான் வந்து பின்லாம் அப்டேட் பண்ணேன் சார். ஒரு 7:55 7:56 ஆயிடுச்சு. ஸோ அதனால கவுண்ட் எடுக்க முடியல. 9 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல, செகண்ட் லைன்ல ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். ஆக்டிவேட் பண்ணவங்க இந்த 1000 வேலட் பிபிஐ வேலட் அப்டேட் பண்ணவங்க 3500 கிட்ட கிராஸ் பண்ணிருக்கு சார் இன்கம். நான் ஒரு 6 o'clock மேல டேட்டா எடுத்துட்டு கூட நான் இன்னொரு வாட்டி அப்டேட் பண்றேன் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வேல்முருகன் சார். சார் சொல்லுங்க சார். ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க மக்களுக்கு வந்து நீங்க நிறைய ஏன்னா உங்களுக்கு வந்து கிரிப்டோலையும் நாலேஜ் அதிகம், இந்த சிஸ்டத்திலேயும் நாலேஜ் அதிகம். மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா என்ன பண்ணலாம், ஒரு மீட்டிங் எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்லி கொடுங்க எல்லாருக்கும். ஏன்னா செந்தில்குமார் சார் வந்து அவர் மீட்டிங் இருக்கிறாரு, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு 20 நாளைக்கு தான், அப்புறமேல அவங்க எல்லாருமே கத்துக்குவாங்க. ஷோர் சார், கண்டிப்பா சார். நான் கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் இறங்குறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ராஜேஷ் தேனி, வெல்கம் சார். என் குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சார் என்னுடைய டைரக்டர்னு பாத்தீங்கன்னா நேத்தோட சேர்த்து 46 பேர் கொடுத்துருக்கோம். அதுல 17 பேர் ஃபர்ஸ்ட் இன்கம் வாங்கியிருக்காங்க, பாக்கி வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பின்னு 30 ரூபா பின்னு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கான வேலையெல்லாம் கட்டமா செஞ்சேன். கிட்டத்தட்ட 100-130 பேருக்கு பின்னு வந்து வாங்கி அதுல ஒரு 100 பேர் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அதுல அந்த லீடர்ஸ் என்னையுமே உள்ள லீடர்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்கள ஆக்டிவேட் பண்ண வச்சேன். லெவல்ல 1000 ரூபீஸ்க்கு ஆக்டிவேஷன் பண்ண வச்சோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 7 லீடர்ஸ்க்கு 4 லெவல் வரலையும் இன்கம் வந்திருக்கு. எனக்கு 950 ரூபா வந்திருக்கு. அதுல ஹையஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப கேக்குதா சார்? சார் கேக்குதா சார்? என்னோட அணியில பாத்தீங்கன்னா 7 பேத்துக்கு இன்கம் வந்திருக்கு சார். அவங்களுக்கு 4 லெவல்லயும் இன்கம் வந்திருக்கு. இதுல வந்து இளங்கோ சாருக்கு மட்டும் ஒரு 500 எக்ஸஸ் வந்திருக்கு. ஒருவேளை நான் டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஒரு 1000 ரூபீஸ் போயிடுச்சான்றது நான் இன்னைக்கு செக் பண்ணிட்டு அதை நாங்க இன்ஃபார்ம் பண்றோம் சார். இப்ப எல்லாருமே 30 ரூபா பின்னுக்கு நாங்க ஆக்டிவேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெவல் இன்கம் உடைய ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட் போட்டு அதை ஒவ்வொருத்தரும் நேரடியா போய் அதை விளக்க சொல்லி தான் அந்த 1000 ரூபாய் நம்ம வாங்க முடியும். நம்ம போன்லயோ இல்ல எது கேட்டாலும் அவங்க என்னப்பா இப்பதான் 1050 ரூபா இருக்கு, இன்னும் நான் இன்கம் வாங்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தவங்க நேரடியா பார்த்து அந்த ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்கு தான் 1000 ரூபா வாங்குறோம். இது கொடுக்காம 2 லெவல் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஒருத்தர் மட்டும் ரெஃபரல் கொடுத்தாரு. அவர் சரியா வேலை பார்க்கல, எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ண கேட்கல, அந்த ஐடியெல்லாம் மாத்தி கொடுத்துருக்கேன் சார். இந்த ஃபியூச்சர்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 13 பேருக்கு 1000 ரூபீஸ் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் எனது அணியில. அதனால இனி வர காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல எல்லாருமே ஓரளவுக்கு அந்த 1000 ரூபாய். தேங்க்யூ சார். ராஜேஷ், ஊட்டி அச்சீவர் முடிச்சிட்டீங்களா சார்? எனது அணியில 6 பேர் கொடுத்துருவேன் சார், மற்ற அணியில 5 பேர். நான் இன்னும் 2 நாள்ல முடிச்சிருவேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெல்கம் அழகேசன் சார். ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். என்னுடைய அணியில 31 பேர் டைரக்ட்ல கொடுத்திருக்கிறேன். மொத்தத்துல 199 நபர்கள் வந்து எங்க டீம்ல இருக்கிறாங்க, ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. இதுல என்னுடைய வருமானம் மட்டும் 2860 ரூபா வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5000 தாண்டும்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஒரு நாள் இன்றைய வருமானம். ஏன்னா அந்த 2 நாட்களா கடுமையா எல்லா லீடர்கள்ட்டையும் பேசி வரவழைச்சு எல்லாத்தையும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸை லெவல் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து விளக்கி கூறியிருக்கிறோம். இதனுடைய விளைவு
எல்லாருமே இந்த டைரக்ட்ல உள்ளவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த 1000 வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. லெவல்ல 6-7 லெவல் வரைக்கும் கூட இறங்கியிருக்கு சார். ஒரு சில இதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே இப்படி ஒரு 6-7 லெவல் வரைக்கும் வந்திருக்கு. 100 ரூபா வந்திருக்கு, 50 ரூபா வந்திருக்கு, 30 ரூபா வந்திருக்கு, 30 ரூபா நிறைய வந்திருக்குது. அது மாதிரி நல்லா போயிட்டு இருக்குது. இது வந்து அந்த இப்ப சொன்ன மாதிரி இது வாய்ப்பு இல்லை, இது வரம் அப்படின்றது உண்மைதான். பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சில இதுல என்ன ஒரே இதுன்னா இந்த ஒரு இப்ப காலைல பிரச்சனை சொன்னாங்கல்ல, அந்த 30 ரூபா பின்னு எல்லாருக்குமே ஆக்டிவேட் பண்ண முடியுது. அதுல எந்த இதுவும் இல்லை, பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க. அதே சமயத்துல இந்த 1000 ரூபா போடும்போது யாரெல்லாம் ரெண்டு நபர்களை அறிமுகப்படுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிருது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 நபர்கள் போடாத நபர்களுக்கு மட்டும் அவங்க பண்ண முடியல. அவங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்கு, நீங்க 2 நபர், 1 நபர் போட்டிருந்தாலும் அது ஒர்க் ஆகல, நீங்க 2 நபர் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், உடனடியா அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த புது நபர்கள் வர்றவங்களுக்கு இதான் பிரச்சனை. வந்தவங்க தன்னுடைய வேலட்ல 1000 ரூபாய வச்சுக்கிட்டு 2 நபர்கள் போட்டுட்டு ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆக்டிவேட் ஆயிருது. அதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அழகேசன் சார், ஒரு நிமிஷம். இப்ப இன்னைக்கு ஜிகே சாமி சார், நீங்க சொன்ன விஷயம் சேம் தானே சாமி சார்? ஆமா சார், அவர் சொன்னதான். ஐயா டிராவல்ல இருந்தேன், அதனால ஆமா நான் சொன்ன விஷயம் இதுதான். ஆனா அந்த விஷயம் வந்து சரி செய்யப்பட்டு இருக்கு நேற்று மாலையில. அழகேசன் சார், நேத்துல இருந்து அது சரியாயிட்டு நீங்க இப்ப ஆக்டிவேஷன் பண்ணலாம். ஒருத்தர் வந்து 2 பேர் டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கலன்னா கூட நீங்க வந்து லெவல் டொனேஷன்ல ஆக்டிவேஷன் பண்ணலாம். அது நேத்து ஜிகே சாமி சார் சொல்லி இமிடியேட்டா சாஃப்ட்வேர் அதை பண்ணி கொடுத்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நேற்று மாலையில இருந்து அவர் அக்கௌண்ட்ல ஏறிக்கிறது 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிக்கிறது, அது காமிக்குது, ஷோ காமிக்குது. அட் த சேம் டைம் நம்ம இது ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது அது பண்ண ஆகல. இன்னைக்கு காலையில இருந்து பண்ணுங்க ஐயா, அழகேசன் ஐயா, இன்னைக்கு காலையில இருந்து பண்ணுங்க, அது சரியாக ஆகுது. நேற்று மாலையே ஆக துவங்கிருக்கு. நல்லது சார், நல்லது. மிக்க நன்றி சார். இன்னைக்கு என்னுடைய வருமானம் 5000 தாண்டி வரும் சார், அதுல எந்த வித மாட்டு கருத்தும் இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சார் ஊட்டி அச்சீவ்மெண்ட் முடிச்சிட்டீங்களா? உங்க போட்டோ வந்து பாலு பள்ளியாண்டி சாருக்கு அனுப்பிச்சிருங்க. இன்னைக்கு முடிச்சிடறேன் சார், இன்னைக்கு முடிச்சிடறேன், முடிச்சு அனுப்பிச்சிடறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு சார் சொன்ன மாதிரி நேத்திக்கு வந்து எனக்கு இவ்வளவு இருந்தது இன்கம், இன்னைக்கு எனக்கு எந்த இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது இதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பின்னு வந்துட்டு மொத்தம் வந்து எத்தனை பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1471 பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 30 rupees பின்ன வந்து 1471 பேர் பண்ணியிருக்காங்க. லெவல் ஆக்டிவேஷன் 1000 rupees கொடுத்து ஆக்டிவேட் பண்ணவங்க இது வரைக்கும் 477 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நேற்று வரைக்கும் வந்து அப்டேட்டு. ஸோ இனிமே வந்து அந்த லெவல்ல நம்ம இறங்கி ஒர்க் பண்ணணும். இப்போ இன்னும் அந்த 1000 பேர் வந்து பின் ரிஜிஸ்டர் பண்ணவங்களே இன்னும் வந்துட்டு 1000 rupees அந்த யூனிட் வந்து அவங்க வந்து வேலெட்ல அப்டேட் பண்ணாம இருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அங்கிருந்து ரெஃபரல் வந்து நிறைய வந்து எடுக்கலாம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நிர்மல் குமார் ப்ளீஸ். நிர்மல் குமார் போஸ்ட்ல இருக்கீங்க சார்? ஓகே, வெல்கம் மிஸ்டர் கணேசன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லது நடக்கும் சார். நான் வந்து நேற்று 10 பேர் முடிச்சிருக்காங்க, இன்னைக்கு முடிச்சிருவேன் ஊட்டி. இப்போ இதுக்கு எனக்கு நேற்று இன்னைக்கு 3950 ரூபா வந்திருக்கு. ஒன் பை ஒன் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு வரேன். ஊட்டிக்கு வந்து ஒரு 10 பேர் கூட்டு வரது ஏற்பாடு இருக்குங்க சார். நன்றிங்க சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். பி முருகன், வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். சார் கிருஷ்ணன் பேசுறேன் சார். முருகன் சார். 7 பேர் டயட் முடிச்சிருக்கேன் சார். 5 பேர் முடிச்சிருவேன் சார். நீ முடிச்சுட்டு அவுட் அச்சீவ் ஆயிடும் சார். டயட்ல 30 பேர் இருக்கிறாங்க. நேற்று வந்து எனக்கு 2100 ரூபாய் அமௌண்ட் வந்திருக்கு சார்.
லெவல் கமிஷன்ல. நன்றி சார், நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். மாரிமுத்து சார், கே மாரிமுத்து, வெல்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் 2 வருஷத்துக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டேன். ஓகே. ஊட்டி அச்சீவ்மெண்ட் ஆகணும்னா அதுக்கு என்ன சார் எலிஜிபிள்? நான் கொஞ்சம் வேலையா போயிட்டேன் வெளியில, அதனால அந்த கேட்க முடியாம போயிட்டு அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிடுறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த 12 பேர் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிருக்கீங்க இல்லையா? ஆமா. அந்த 12 பேரையும் லெவல் ஆக்டிவேஷன்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஊட்டி அச்சீவ். அந்த 12 பேருக்கு 12 பேர் வந்து 144 பேர் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க வந்து மொபைல் வந்து அச்சீவ் பண்றீங்க ப்ரோக்ராம்ல. ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா வேலட் யூனிட்? சார் இப்ப ஃபர்ஸ்ட் 12 பேர் போட்டோம், சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆயிட்டோம். இப்ப அடுத்து வந்து அந்த 12 பேரையுமே 12 பேர் போட வைக்கணுமா? ஆமா சார், 12 பேர் போட வைக்கணும். நீங்க ஜூம் அட்டெண்ட் பண்ணலையா? 2 to 3 days நீங்க அட்டெண்ட் பண்ணலையா? இல்ல சார், நான் கொஞ்சம் எனக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டேன். அது ஒரு ப்ராஜெக்ட் சார். ஒரே நிமிஷம், எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீங்க வந்துட்டு உங்க ஸ்பான்சர் யாரு சார்? உங்க ஸ்பான்சர் அப்ளைன் மேல யார் ஃபாலோ பண்றீங்க? அன்பழகன் மணிமேகலை மேம். அட்லீஸ்ட் அவங்க கிட்டயாவது நீங்க வந்து போன் பண்ணி பேசி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுங்க. நீங்க ஜூம் அட்டெண்ட் பண்ணனாலும் சோ இந்த இமிடியேட்டா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க சார். சரிங்களா? இந்த லெவல் கான்செப்ட் பத்தி தெரியுமா? அதாவது ஓரளவு தெரியும் சார். ஓகே, இமிடியேட்டா இன்னைக்கு வந்து இந்த ஜூம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இமிடியேட்டா அவங்க கிட்ட நீங்க கனெக்டிவிட்டி இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்க டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அருமையான லீடர் கிட்ட இருக்கீங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. வெரி குட், வெரி குட் சார். இந்த 40 லெவல் இதுவும் நீங்க வந்து பாருங்க. 12 பேருடைய லைஃப் ஸ்டைல மாத்துங்க, உங்க லைஃப் ஸ்டைல ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தாமரை செல்வம், வெல்கம் சார். தாமரை செல்வம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் தாமரை செல்வம் சார். வணக்கம் சார். நான் சேலம் மாவட்டம். குமார் சார், நீங்க மியூட் பண்ணீங்க சார். நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது. சேலம் மாவட்டம் தொலசம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன் சார். வந்து இப்ப நான் கிட்டத்தட்ட எனக்கு வயசு 64, 40 வருஷமா இந்த நெட்வொர்க் ஃபீல்ட்ல இருக்கேன். இதுலதான் ஜெயிச்சு வாழ்க்கையில டெவலப் ஆகணும். வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சு இப்ப இறுதியா எனக்கு பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மூலம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் கோயம்புத்தூர்ல என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதுக்கு மேல அப்ளைன் சேலத்துல இருக்காங்க. ஆனா எந்த ஹெல்ப்பும் சப்போர்ட் இல்லை. நான் உங்ககிட்ட கூட ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரியல சார் அப்படின்னு உங்ககிட்ட கூட ஒரு முறை பேசியிருக்கேன். நீங்களும் எனக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு ஸ்பீட்காஸ்டருடைய அப்ளைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுல சாதிக்கணும்னு இப்ப இது வரைக்கும் ஒரு 7 நண்பர்களை இணைச்சிருக்கேன். ஊட்டி ப்ரோக்ராம் வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. 12 பேரை முடிச்சிருவேன். ஆனா அந்த 12 பேரை முடிச்சாதான் உள்ள வரணுமாங்கிறதுனால அப்படியே நான் கொஞ்சம் பின்வாங்கிட்டு கீழே டீம் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா பெரிய அளவுல பண்ணுவேன். இப்ப நான் நேத்து கூட இதை விஷயமா சேலம் நண்பர் மாதேஸ்வரன் அவர்களை சேலத்துல சந்திச்சு பேசினேன். ஏற்கனவே சேலத்துல மாதேஸ்வரம் ஒரு டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்ல கூட ஒரு தப்பா போஸ்ட்போன் ஆகி அடுத்த தப்பா மீட்டிங் இதை பிக்ஸ் பண்ணும்போது அதுலயும் உள்ள போய் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். மிகப்பெரிய ஆர்வத்துல இருக்கேன். நான் 1980 டிகிரி திருச்சி தேசிய கல்லூரியில படிச்சுட்டு 82ல பேர்லெஸ்ல ஜாயின் பண்ணி இதுல வந்து பெரிய அளவுல இதுல வரணும். ஏன்னா அப்ப என் குடும்ப சூழ்நிலையினால அப்பாவுக்கு உறுதுணையா இருக்கணும்னுட்டு அதுல வருமானத்துக்காக ஜாயின் பண்ணி மிகப்பெரிய அனுபவத்தை கிரகிச்சிருக்கேன். அப்ப 1982லயே தொலசம்பட்டி எங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நுழைஞ்சு ஏன் இந்த எஸ்ஐயை நம்ம கீழே கொண்டு வரக்கூடாதுன்ட்டு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண பேர்லெஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னைக்கு சேலத்துல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா போலீஸ் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரையும் இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல கொண்டு வருவங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த வாரத்துல அவரை போய் வீட்லயே பார்த்து அவரை என்ட்ரி எடுப்பேன்.
இது போல இந்த அளவுக்கு ஆர்வமா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் செகண்ட் லெவல் எனக்கு இன்கம் வந்துருச்சு. ஆனா திட்டங்கள்லாம் அருமையான திட்டம். ஆனா அதுல உள்ள இருக்கிற நண்பர்கள் செய்ய தவறுகள் ஆர்வத்தை குறைக்கிற மாதிரி பண்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இப்ப நானே சொல்ல முடியும். ஒருத்தரை குறை சொல்லக்கூடாது, இருந்தாலும் இதுல இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல அவர் இருக்காரு. எனக்கு வந்த ரிசீவ்டு ஹெல்ப் இன்னும் ஒண்ணு பெண்டிங் அவர்கிட்ட இருக்கு. போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. 2 நாளைக்கு முன்ன, போன வாரத்துல 4 நாளைக்கு முன்ன போகும்போது அவங்க பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்றாரு. போட்டோவும் அனுப்பிச்சாரு. ஓகே, அந்த பாட்டியினுடைய ஆன்மாக்காக நான் பிரார்த்திக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு, சார் அதை ஒன்னையும் அனுப்புங்கன்னு சொல்லான்னா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல இருக்காரு. அதனால திட்டங்கள் எல்லாமே நல்ல திட்டங்கள் வருது. அதுல பணியாற்றவங்க பேரை கெடுக்கிறாங்க. அதை நம்ம கவனிக்கணுங்கிற போது ஆர்வம் குறையுது. அதனால அற்புதமா நான் செயல்படுவேன், சாதிக்கணும். இப்ப பாருங்க, நான் 6 வருடம் ஆகுது என் மனைவிய உடலை விட்டு பிரிஞ்சு. நான் சுயமா என்னுடைய வேலைகள், சமையல் வேலை, அது இது பார்த்துக்கிட்டு இதுல கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற வைராக்கியத்துல இருக்கேன். அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியால் கண்டிப்பா ஜெயிப்பேன். அதே போல இன்னொரு கருத்தை பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய நம்பருக்கு, பிறவி எண்ணுக்கு 17, அந்த மாதிரி ராசி 17 நம்பர் இருக்கிறவங்க எனக்கு கடைசி வரைக்கும் அந்த நட்பு ரீதியா ஒட்டி வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் பிறந்த நாளும் 17, என்னுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ரிட்டையர்டு, அவரும் 17. இன்னைக்கும் அவருடைய நட்பு தொடருது. அதே போல ராமலிங்கம் ஐயா பிறந்த தேதியும் 17ங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதுதான்டா சரியான கான்செப்ட், இதை கெட்டியா பிடிச்சுக்கணும்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பா சாதிப்பேன். இப்ப நான் 7 பேரை முடிச்சிருக்கேன். இன்னும் 5 பேரை முடிச்சுட்டா எனக்கு ஊட்டி ப்ரோக்ராம் எலிஜிபிளா, இல்ல அவங்க ஒவ்வொருத்தரும் 12 பேர் முடிக்கணும் போது எனக்கு அப்படியே கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி மனசு வந்துருச்சு. அடுத்து இப்ப அதே நீலகிரி மாவட்டத்துல ஒரே விஷயம், நீங்க 7 பேரை முடிச்சிருக்கீங்க, மொத்தம் 12 பேரை நீங்க முடிக்க வைங்க. 12 பேரையும் மறுபடியும் லெவல் டொனேஷன்ல ஆக்டிவேஷன் பண்ண வைங்க. அவ்வளவுதான் விஷயம். நீங்க ஊட்டி அச்சீவர் ஆயிடலாம். சரி சார். அதே நீலகிரி மாவட்டத்துல கோத்தகிரியில ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு ஐடி பிளேஸ் பண்ணிட்டேன். கோத்தகிரியில 2 பேர் உள்ள இருக்காங்க. அதை டெய்லி ஜூம் மீட்டிங்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். 12 பேரை முடிச்சுட்டு தான் ஜூம்ல பேசணுங்கிற எண்ணத்துல இருந்தேன். நேத்து மாதேஸ்வர கான்டாக்ட் பண்ணும்போது இன்னைக்கு பேசியே தீரணும். அது என்ன ஒரு பேட் நியூஸ்னா, என் செல்லு 2 நாளைக்கு முன்ன எல்லாம் அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி ஜூமுக்கு வர முடியல சார். டெய்லி நான் ஜூம் மீட்டிங் நைட்டு காலையில வருவேன். நேத்து எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அப்புறம் நேத்து போய் அவர்கிட்ட செல்லை காட்டி அந்த ஜூமை அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் புதுசா ஃப்ரெஷ்ஷா பண்ண உடனே இது இன்னைக்கு எடுக்குது. நான் உள்ள வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. நான் பேச நினைக்கிறோங்கிறது ஞாபகத்துக்கு வரல. கண்டிப்பா நேத்து அவரு மாதேஸ்வரன் சார் ஐயா பழனியாண்டி ஐயாவையும் கான்டாக்ட் பண்ணி கொடுத்தாரு. அவரும் எனக்கு நல்லா பூஸ்ட் கொடுத்தாரு. பழனியாண்டி ஐயாவிட்டையும் ஏற்கனவே நான் இடையில பேசியிருக்கேன். அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அவரு பி பார்மசி ஈரோட்ல படிக்கிறேன்னாரு. எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, எங்க போனாலும் ஏதாவது நெட்வொர்க்கு புதிய நண்பர்களை உருவாக்கணுங்கிற வைராக்கியம் எனக்கு உண்டு. அந்த நண்பர்கிட்ட, ராமநாதபுரம் நண்பர்கிட்ட நம்பர் வாங்கிட்டேன். அப்புறம் ஜூம் மீட்டிங் இதெல்லாம் அனுப்பிச்சேன். அப்படியே அவரு செல் எடுக்காம இருந்தாரு. இப்போ என் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்குறாரு. கண்டிப்பா அந்த ராமநாதன் நண்பரையும் உள்ள கொண்டு வருவேன். நேத்து பாருங்க, சேலத்துக்கு வரும்பொழுது பஸ்ல நாங்க எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ண ஒரு மேடம் அறிமுகம் ஏற்கனவே அவங்க தெரியும். அப்புறம் நேத்து கான்டாக்ட் கிடைச்சது, அவங்க நம்பரையும் வாங்கிட்டேன். அதே நேத்து சேலம் மாதேஸ்வரம் நானும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து டீ சாப்பிட்டு வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது அதுல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு எனக்கு ஏற்கனவே அறிமுகம் இருந்தது. அப்புறம் அவங்க நம்பரும் வாங்கிட்டேன். அப்புறம் உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் நம்பரும் வாங்கிட்டு அவங்களுக்கும் இந்த நேத்து ஜூம் மீட்டிங் இன்விடேஷன் அனுப்பிச்சேன். மறுபடியும் பஸ்ல வரும்போது போன் பண்ணேன். ஆனா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. இருந்தாலும் அவங்கள மறுபடியும் ஃபாலோ பண்ணி ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வச்சு கொண்டு வருவோங்கிற உறுதியை நான் கொடுக்குறேன். எனக்கு உண்மையிலேயே இப்ப பாருங்க, தனிமையில இருந்துகிட்டு என்னுடைய லைஃப் லீட் பண்றேன். ஏற்கனவே ஒர்க் பண்ண அந்த ஹெர்பல் கம்பெனியுடைய மாசம். வாழ்த்துக்கள் தாமரை செல்வன் சார். உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் சார். ராஜ்குமார் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். ராஜ்குமார், காஞ்சிபுரம். எல்லாருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இப்ப நேத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு 4300 ரூபா லெவல் இன்கம்ல வந்திருக்கு. இன்னும் அந்த டூர் அச்சீவர் முடிக்கிறதுக்கு இன்னொரு 3 பேர் தான் எனக்கு குறையுது. அது இன்னைக்கு காலையிலேயே முடிச்சிருவேன். என்னோட டீம்ல எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு 9 லெவல்ஸ் வரைக்குமே இப்போ லெவல் இன்கம் வந்துகிட்டு இருக்குது.
இப்ப எனக்கு கூட பாத்தீங்கன்னா இப்போ பேசியிருந்தாங்க இல்லையா, இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷா வர்றவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகலன்னு சொல்லிட்டு. பாபு சார், இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அது இப்போ ஜூம்லயே வந்து நீங்க ட்ரையல் பார்த்து அது ஆக்டிவ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாமா? ஓகே சார், பண்ணலாம் சார். ஐடி நம்பர் சொல்றேன், ஏன்னா எல்லாருக்கும் அது வந்து இப்ப சரி புதுசா வரவங்க. எனக்கு கூட புது ஐடியில வந்து 30 ரூபா பின் ஆக்டிவ் ஆயிடுச்சு. 1000 ரூபா வேலட் பண்ணும்போது வந்து பண்ண முடியல. அப்படிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் டேல. நேத்திக்கு நான் ட்ரை பண்ணல. இப்போ ஒண்ணு அது எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒண்ணு பண்ணிடலாமா சார்? ஐடி நம்பர் சொல்றேன், பண்றீங்களா? பாபு அதை பண்ணுங்க பாபு, ஷேரிங் பண்ணி நீங்க பண்ணுங்க. பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். சார் நம்பர் சொல்லுங்க. பாஸ்வேர்டு இருக்கா, எடுக்கணுமா? பாஸ்வேர்டு இருக்கு சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் சார். லாகின் ஷேர் பண்ணிக்கிறேன் சார், ஒரே நிமிஷம். ஷேரிங் தெரியுதா? தெரியுது சார். சார் சொல்லுங்க. SC 351385 351385 சொல்லுங்க சார். 1457 ஓகே சார். இன்னும் 2 ரெஃபரல் வந்து கொடுக்காம இருக்காரு. ஆமா, ஃப்ரெஷ் ஐடி அது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து 1000 லெவல் ஆக்டிவேஷன் அனுப்பியாச்சு. ஆமா, லெவல் ஆக்டிவேஷன் பண்ணனும். ஓகே, எஸ் சார். 1000 யூனிட் இருக்கு. ஓகே, இவர் வந்து 30 ரூபீஸ் இது வந்து ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. வேலட்லயும் வந்து 1000 யூனிட்ஸ் வந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் இல்ல சார்? ஆமா. ஓகே, இப்போ வந்து லெவல் ஆக்டிவேஷன் நம்ம போறோம். எப்பவுமே வந்துட்டு வேலட்ன்றது 30 ரூபீஸ் தான் வேலட். அந்த 30 ரூபீஸை கொடுத்து நம்ம வேலட் வாங்குறோம், பர்ஸ். அதுக்குள்ள 1000 ரூபீஸை உள்ள வச்சு நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஸோ இதுதான் லெவல் ஆக்டிவேஷன். நம்ம போகும்போது ஸோ ஆக்டிவேட் லெவல் காமிக்குது. இந்த ஆக்டிவேட் லெவல் நம்ம வந்து இப்போ பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஒரு நிமிஷம். ஓகே சார், இதுதான். இப்ப இவங்க வந்துட்டு 2 பேர் வந்துட்டு கொடுக்கல அப்படின்றது காமிக்குது. இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ண முடியுது. ஆயிடுச்சு. அதனால வந்து 2 பேர் கொடுக்காதவங்க கூட பண்ணிக்கலாம். எஸ் எஸ். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ஓகே சார், அதான் இப்ப எல்லாருக்குமே இப்போ ஒரு ப்ரூஃப் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து இப்போ 6 மணி சைட்டும் ஓபன் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து புது ஐடிக்கு வேலட் அனுப்பிச்சவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து லெவல்ல இறங்கி வர்க் பண்ணிக்கலாம். ஆமா, ஒரு 3 பேர் குறையுது சார். இது இன்னைக்கு காலையில வந்து முடிச்சிருவேன். ஓகே, ஊட்டி வச்சு இருக்கு. ஓகே, உங்க போட்டோ அனுப்பிச்சிருங்க ராஜ்குமார் சார், பழனி ஆண்டி சாருக்கு. தேவன் சார் லைன்ல இருக்காரா? தேவன் சார் இருக்காரா? தேவன் சார் இருக்காரு. தேவன் சார், தேவன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது கிளியர் ஆயிட்டா பாத்தீங்களா? இல்லன்னா பாலு பழனியாண்டி இருக்காரா? பாலு பழனியாண்டி இல்ல சார். ராஜா சார் இருக்காரா? ராஜா சார் இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ராஜ்குமார் சார், ஒரே விஷயம். ராஜ்குமார் சார், சார் ராஜ்குமார் சார், சார் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வந்து உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு? ஆக்சுவலா நிறைய டீம் போட்டிருப்பீங்க, நிறைய நீங்க நெட்வொர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய விஷயங்களை ஈடுபட்டு இன்னைக்கு நம்மளுடைய ஃபேமிலில இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம மக்களுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப இதை பத்தின ஃபீல் எப்படி இருக்கு? இதோட ஃபீச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி. ஏன்னா ஒரு நெட்வொர்க் அனுபவம் வாய்ந்த நபர் நீங்க. ஆக்டிவேஷன் ஆகுது, நீங்க சம்பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு வருஷம் இதை வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா என்ன நடக்குங்கிற ஃபீல் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் அதை பத்தி பேசுங்க சார்.
ஓகே சார். சார் இப்போ இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா 40 லெவல் வரைக்கும் உள்ள லெவல் இன்கம்ங்கிறது இது வரைக்கும் எந்த பிளான்லயும் எந்த திட்டத்திலயும் கொடுக்கப்படாதது. பட் முதல் முறையா வந்து நம்ம ஸ்பீட் கேஸ்ல வந்து இந்த 40 லெவலுக்கான வருமானம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ டீம் கீழே இறங்குது. இப்போ நம்மளாம் வந்து டீம் பெருசா வச்சிருக்கிறோம், 30 பேர் 40 பேர் 50 பேர் 100 பேர்லாம் வந்து டீம் கொடுத்துருக்கோம். பட் இதுல டீம் வந்து ஒரு சிலர் கொடுக்காத நபர்கள் கூட மினிமம் 2 பேர் கொடுக்குறாங்கன்னா நம்ம பிபிஏ ஸ்பீட் கேஸ் சிஸ்டத்துல வந்து 2 நபர்கள் உள்ள வரணும் அப்படிங்கிறது கம்பல்சரியா வந்து சொல்லியிருக்கிறோம். அந்த 2 நபர் மூலியமா கீழே டெப்த்ல டீம் போக போக 2 4 8 16 32 64 சொல்லி டெப்த்ல போக போக டீம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த இன்கம் லெவல் இன்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு இமிடியேட்டா உடனே யாரெல்லாம் கீழே ஆக்டிவேட் பண்றாங்களோ அந்த செகண்ட்லேயே வந்து நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு தொகை. இப்போ பிபிஏ ஸ்பீட் கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 4 லெவலுக்கான வருமானம் அந்த டியூரேஷன் படிதான் வந்து நமக்கு வந்து வரும். பட் இந்த பணங்கிறது இமிடியேட்லயே வந்து நம்ம வந்து பணம் பார்க்கலாம். எல்லாருமே வந்து இதுல வந்து பெரிய அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்காக வந்து அவங்களுடைய டீமை வந்து யாரெல்லாம் வந்து 2 பேர் கொடுக்கலையோ எல்லாருமே கொடுத்து அந்த டீமை பெரிய அளவுக்கு கட்டமைச்சாங்கன்னா மிகப்பெரிய இன்கம் ஸ்பீடு கேஸை விட இதுல வந்து அதிகமா வந்து ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் 100% வந்து இருக்குது. எல்லாருமே வந்து இப்போ டூர் அச்சீவருக்காகவும் வந்து முயற்சி பண்ணலாம். குறைஞ்சது 12 டைரக்டாவது கொடுத்துருக்கிறவங்க மிகப்பெரிய வந்து வெற்றி அடைவாங்க. நம்மளுடைய லெவல் இன்கம், அதாவது ஸ்பீட் கேஸ்ல வரக்கூடிய 4 லெவல் இன்கம் விட ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு ஸ்பான்சர் அதிகமா கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து நம்ம அனுபவத்துல வந்து உணர்ந்திருக்கிறோம். அந்த அனுபவத்தை மற்றவங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கிறணும். அதனால மிகப்பெரிய வருமானம் இருக்குது. இப்போ அந்த 4 லெவல் வருமானங்கிறது இப்போ ஒரு சிலர்ல என்னன்னா ஒரு சிலர் வந்து இன்னும் எனக்கு வந்து 2வது லெவல் வந்துருச்சு அல்லது 2வது லெவல் வரல 3வது லெவல் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குறையா வந்து சொல்றாங்க ஒரு சில நண்பர்கள். பட் அந்த குறைகள் கூட பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த லெவல் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஐடிகள் வந்து அதிகமா வர ஆரம்பிக்கும். அதோட நமக்கு கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய ஹெல்பிங் ஐடி வந்து நமக்கு பிபிஐ ஸ்பீட் கேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அந்த வகையில வந்து நமக்கு வந்து குறைவான காலங்களிலே வந்து நிறைவா வந்து 4 லெவல் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்ப நான் எல்லாருக்குமே சொல்றதுக்கு இன்னும் வரலன்னு சொல்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 1000 ரூபாய் போட்டு உள்ள வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு 4 லெவல்ல 1,53,500 வர்றதுக்கு குறைஞ்சது அதிகபட்சமா உங்களுக்கு வந்து 12 மாசம் 1 வருஷம் ஆகும். 2வது வருடத்துல உங்களுடைய 8 ஐடிக்கும் 1,53,000, 8 ஐடிக்கும் தனித்தனியாக 1,53,000 உங்களுக்கு கிடைக்கும். 3வது வருடத்துல 64 ஐடிக்கு வாங்குவீங்க. 4வது வருடத்துல 512 ஐடிக்கு வாங்கி கோடீஸ்வரர் ஆவீங்க. இதுக்காக நம்ம ஒரு 1000 போட்டுட்டு நம்மளுக்கு கோடீஸ்வரர் ஆகணும்னா கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுத்திருந்தாதான் பூமி ஆள முடியும். அதனால வந்து பொறுமையா காத்துருங்க. இங்க எல்லாமே வந்து கிடைக்கும். இங்க உடனே கிடைக்கிறதுக்கு இது வந்து ROI கான்செப்ட் கிடையாது. ஆகையினால வந்து நம்ம பெரிய அளவுக்கு டீமை கொடுத்துட்டு அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நமக்கு வந்து வருமானம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய டீம் இருக்கணும். அவங்க மூலியமா ஸ்பான்சர் இன்கம் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய ரிபர்த் ஐடிக்கும் ஸ்பான்சர் இன்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து டீமை கட்டமைங்க அப்படிங்கிறத வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அடிப்படையில் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய டீம் இருக்கவங்க மிகப்பெரிய இன்கம் வந்து சம்பாதிக்கலாம். தேங்க்யூ. நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி சார். நன்றி சார். உண்மையிலே அற்புதமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. இதை கவனிச்சு நம்ம வந்து இது பண்ணாலே போதும். கொஞ்சம் பொறுமையா நம்ம வந்து கடைபிடிச்சாலே மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம டீமை வந்து வழி நடத்தலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கோமதி எடப்பாடி, ப்ளீஸ் வெல்கம். வணக்கங்க சார். வணக்கம் சார். அந்த 6 பின்னு வாங்கி சார் என்னோட ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். மீதி பின்னு எங்கேயும் சார் போய் பார்க்கணும். நானும் 2 நாளா அதை இது பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு எங்க இருக்குதுன்னு தெரியல. மீதி பின் மத்தவங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுக்காக நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆமா, உங்களுக்கு வந்து இப்ப 6 பின் நீங்க வாங்குனீங்க, 1 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள 5 பின் இருக்கும். உங்களுக்கு யாருக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு அந்த நபரோட ஐடி நம்பரை நீங்க கொண்டு வந்து இபின் டிரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அதுல வேலட் இபின் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும் டேஷ்போர்ட்ல. ஆமாங்க சார். அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா வேலட் இபின் மாஸ்டர் நீங்க டச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இபின் மேனேஜர் இருக்கும், அதுக்கப்புறம் இபின் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அந்த இபின் டிரான்ஸ்ஃபரை நீங்க டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐடி நம்பர் கேட்கும், யாருக்கு நீங்க அனுப்ப போறீங்கன்னு. என்டர் இபின் அப்படின்னு கேட்கும். எத்தனை 1 2 கேட்கும். 1 கொடுத்துட்டு அதுக்கு அவங்களுடைய ஐடி நம்பர் நீங்க கொடுத்துட்டு 30 இபின் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அவங்களுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்க இதுல போய் ஆக்டிவேட். அதுலயும் சார் என்னுடைய மீதி பேலன்ஸ் 5 பின்னும் நான் என்னோட இதுல எதுல பாக்கணுங்க? முன்னாடி இருக்குங்களா? இபின் டிரான்ஸ்ஃபர்
போனீங்கன்னாவே மேலேயே உங்களுக்கு அவைலபிள் இபின் அப்படின்னு காமிக்கும். அதுலயே 5 இருக்கிறது காமிக்கும். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார். இபின் டிரான்ஸ்ஃபர்ல போங்க. வேலட் இபின் மாஸ்டர்ல இபின் டிரான்ஸ்ஃபரை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேலேயே உங்களுக்கு அவைலபிள் இபின் அப்படின்றது பேலன்ஸ் 5 காமிக்கும். உங்களுடைய அப்ளைன் யாரு சார்? அது சக்தின்னு சொல்லி ஜாயின் பண்ணாங்க சார். ஜாயின் பண்ணதுல இருந்து போனே எடுக்கிறது இல்ல இல்ல இருங்க. சக்தி ஜாயின் பண்ணாரு. அதுக்கு மேல உங்களுக்கு யாராவது ஹெல்ப் எந்த ஊர்ல இருக்கு? எடப்பாடியில தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். ஓகே, நம்ம மாதேஸ்வரன் சார் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. சரிங்க சார், சரிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ 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 சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்ட். இப்போ வந்து கோமதி மேடம் வந்து பாருங்க ஜூம் அட்டன் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஏற்படுச்சு. இப்போ இது வரைக்கும் அவங்க ஸ்பான்சர் வந்து போனே எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரிதான் இந்த பீப்புள் தயவு செய்து ஜூம்குள்ள கொண்டு வரதுக்கு பாருங்க. அந்த ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ணாலும் இந்த சிஸ்டம் மூலயமா அவங்களுக்கு லீடர்ஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். ராஜேஷ் டி, வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம் சார். இந்த 40 லெவல் பிளான்ல பாத்தீங்கன்னா சார் நான் ஒரு 1200 ரூபா வருமானம் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நாளைக்குள்ள ஊட்டி அச்சீவர்ஸ் முடிச்சிருவேன் சார். இன்னைக்கு என்னுடைய டவுன்லைன்ல ஒரு 4 பேர் வேலட் ஆக்டிவேட் பண்றாங்க. வேலட் இன்கம்ல வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நொடிக்கு நொடி வருமானம், மணிக்கு மணி லட்சம்ன்ற மாதிரி ஒரு எதிர்காலத்துல நம்ம எந்த அளவுக்கு டீம் சப்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு வருமானம் வரும்ன்றத நேத்து ஒரு செகண்ட்ல 1200 ரூபா வாங்கினதுல எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. எந்த அளவுக்கு டீமை ஃபார்ம் பண்ணோன்றது அந்த நேரத்துல உறுதி எடுத்துக்கிட்டேன். என்னுடைய அணியில குறைந்தபட்சம் ஊட்டி அச்சீவர்ஸ ஒரு 12 பேர் சார் சொன்னாங்க. நம்ம 12 பேர் ஊட்டி அச்சீவர்ஸ் முடிச்சுட்டு நம்ம கீழே 12 பேர் முடிக்கணும். அது எவ்வளவு முயற்சி எடுத்தாவது 12 பேர் ஊட்டி அச்சீவர்ஸ் முடிச்சுக்கணும் சார். அதான் ஆசை, என்னுடைய ஆசை. என்னுடைய அணியை ஒரு மிகச்சிறந்த அணியை உருவாக்கணுன்றதான் என்னுடைய ஏமா எடுத்துட்டு இருக்கேன். அது மாதிரி பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல மீட்டிங் வச்சிருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிறவங்க வரக்கூடிய நண்பர்கள் வந்தாங்கன்னா மிகச்சிறப்பா அந்த மீட்டிங் எடுத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கிறேன் சார். மகிழ்ச்சி, வணக்கம் சார், நன்றி. நன்றி சார், நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல இன்னைக்கு வந்து பிஓபி லைவா சங்கர் சார் வந்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ அதை சுத்தி இருக்கிற பீப்புள் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணீங்க. போர்ட் மீட்டிங் வந்து எடுக்க போறாரு. ஸோ ரொம்ப ஈஸியா வந்து பீப்புளுக்கு வந்து புரிய வைக்கலாம். நீங்க ஈஸியா உங்க பிசினஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இமிடியட்டா யாரெல்லாம் வந்து இதை தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் யாராவது நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க பேசலாம். லீடர்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு இவரு நம்ம ராஜ்குமார் சார் வந்து அருமையான விளக்கம் வந்து சொன்னாரு. இந்த லெவல்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு செகண்ட் லெவல் வரல, தேர்ட் லெவல் வரல அப்படின்ட்டு. சார் வெல்கம் சார், ஒரே நிமிஷம். ஸோ அதை வந்து நம்ம பீப்புளுக்கு இமிடியட்டா இந்த லெவல் கான்செப்டினுடைய டீட்டெயில்ஸை, இந்த ஸ்பான்சர் இன்கம், இந்த லெவல்ல நம்ம ஒர்க் பண்ணாலே மிகப்பெரிய இன்கம் வந்து எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஒருத்தரை கூப்பிடலாம். குரோட் பத்தி ஜீனத்தா சார். சார் அதற்கு முன்பு செந்தில்குமார் சார் நீண்ட நேரம் அவர் அப்போ பேச முடியல போல, அவரை கூப்பிடுங்க. செந்தில்குமார் சார் என்ற பாருங்க. நிர்மல் குமார். தகவல் பாபு சார், உங்களுக்கு டெய்லி ஜூம்ல வரவங்கள தெரியும். புதிதா வர்றாங்கன்னா அவங்களுக்கு அன்மினிட் மட்டும் கொடுங்க, கோகோஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. ஓகே சார். ஹோஸ்ட் வந்து ஜிகே சாமி சார் கிட்ட இருக்கு. ஜிகே சாமி சார் அன்மியூட் மட்டும் கொடுங்க, நான் ஹோஸ்ட் மாத்திக்கலாம். நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. எஸ் சார். சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார், நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார், கேக்குதுங்களா சார்? நிர்மல் குமார் பேசுறீங்களா? பேசுங்க சார். சார் நிர்மல் குமார் பேசுறேன் சார். வணக்கம் சார், நான் வந்து சேலம் மாவட்டம் சங்ககிரியில இருந்து பேசுறேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம சங்ககிரி சேகர் சார் அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சு சொல்கிறேன் சார். அது போல பாத்தீங்கன்னா சார், நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? சார் கேக்குது, நீங்க பேசுங்க. கேக்குது. சரி சார். ஏன்னா எனக்கு கேட்கல சார், நான் இதான் முதல்ல அனுப்புவேன் சார். சார் இது வந்து நான் எனக்கு வந்து முதல் வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு, என்னோட மேல இருக்கிற அப்படியே ஒரு செந்தில்குமார் சார் அவர்களுக்கும் அதே மாதிரி ராமலிங்க சார் அவர்களுக்கும் எனது முதல் நன்றியை தெரிவிச்சு கொடுங்க சார். நான் வந்து கடந்த ஒரு 96 இருந்து இந்த நெட்வொர்க்ல இருந்துட்டு இருக்கேன் சார்.
நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில கம்பெனிலாம் வேலை செஞ்சேன். அப்பெல்லாம் கம்பெனி இல்லாம போனதெல்லாம் வச்சுட்டு நாங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த நமது ஸ்பீடு கேஸ் லீடர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி சார். நான் வந்து இது இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் சார் எனக்கு நான் இந்த வாய்ப்பு கிடைச்சு நான் இதுல இணைஞ்சேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு முதல்ல கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஜூனியர் ப்ரொமோட்டர் ஆகுங்க அப்படின்னாரு சார். நான் ஒரு 7 நபர்ல கொடுத்தேன் சார். அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம வந்து உள்ள திருவிழா டைம்ல வந்துட்டேன் சார். இது செலிப்ரேட்டா போயிட்டு இருந்ததுனால அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சார் ஒரு 7 நபர்ல கொடுத்து ஜூனியர் ப்ரொமோட்டர் ஆகினதுனால நீங்க வந்து லெவலுக்கும் கிரிப்டோக்கும் நீங்க உறுதி ஆயிட்டீங்க. உங்க டீம்லயும் அதே மாதிரி என்னோட டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு நபர் வந்து 2 நபர்கள் வந்து கிரிப்டோக்கு நாங்க வந்து வேலையிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு நீங்க சிஸ்டமேட்டிக்கா சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 30 ரூபா பின் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட என்னோட குடும்பத்துல பாத்தீங்கன்னா 15 நபர்கள் வந்திருக்காங்க சார். அவங்க எல்லாத்தையுமே 30 ரூபா பின் கொடுத்து அனைவரையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவங்க வருமானம் கிடைக்க அவங்க எல்லாத்துக்குமே நாங்க வந்து முன்னில எல்லாமே உறுதிப்படுத்திட்டோங்களா சார். இந்த வீக்ல இருந்து நாங்க அனைவருமே வேலை செய்ய ஆரம்பிச்சுவோம். எனக்கு மற்ற இதுல வந்து கிடைக்காத ஒரு அங்கீகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நம்ம நினைச்ச என்னோட கூட வேலை செய்ய, அதாவது பாத்தீங்கன்னா இணைந்து வேலை செய்ய நல்லா பெரிய பெரிய நெட்வொர்க்ல நல்லா ஏர்ன் பண்ண லீடர்ஸ் எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 நபர்ல வந்திருக்காங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தனியா எல்லாமே சிறப்பா வேலை செய்வாங்கிறது என்னோட நம்பிக்கை சார். கண்டிப்பா செய்வாங்க, ஏன்னா அவர்களை பத்தி எனக்கு தெரியும் சார். அது போல பாத்தீங்கன்னா இதுல வந்து நாங்க முக்கியமா வந்து சந்தோஷமா சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், சார் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு, இங்க பணம் வந்து பெரிய விஷயமே கிடையாது சார். அது வந்து எனக்கு கண் முன்னால தெரியுது சார். இப்ப நான் ஃபீல்ட் ஒர்க் போகும்போது கூட எனக்கு ஒரு நபர் கேட்டார், நிர்மல் நீங்க இப்ப 7ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்னு கேட்டாரு சார். நான் அதான் சொன்னாங்க சார், நான் ஒரு 1000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நான் நன்கொடையா தான் கொடுத்துருக்கேன். ஆனா என்னோட மனசுல வந்து பாத்தீங்கன்னா அது பல கோடி ரூபாய்க்கு நான் டெபாசிட் பண்ணிருக்க மாதிரி சார் மக்கள் மனசுல. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு யாரு பணம் கொடுப்பாங்க என்னங்கிறது கூட தெரியலனா கூடங்க, ஆனா இந்த பணம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 1,53,000 ரூபாய் அல்லது அதுக்கு மேலேயோ 1 கோடி அப்படிங்கறது வந்து இங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையில பணத்துக்காகவே இது வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்றதை விட சார், இதுல நமக்கு வந்து ஃப்ரீடம் இதுல இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலையை செஞ்சுட்டு செகண்டரி இன்கம்காக நம்ம இது வந்து எடுக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கும் வந்து ஒரு சேமிப்பா இருக்குன்றது மட்டும் நான் வந்து என் கண் முன்னால தெரியுதுங்க சார். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேச முடியாது சார், நான் பேசவும் கூடாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய சாதிச்சிங்க நீங்க வந்து பணமலையில் நினைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க சந்தோஷத்துக்கு நான் குறிப்பிடல சார். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார், நாங்க வந்து இவ்வளவு நாள் 100 நாள்ல எந்த லீடர்ஸுமே நாங்க பணம் பார்க்கல. அது வந்து நாங்களும் உங்களை மாதிரி காத்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்குதான் பணமலையில நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது சார், நாங்க கரெக்டான தருவாயில தான் உள்ள வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த வந்து நாங்க நீங்க 30 நாள் 100 நாள்ல வந்து நீங்க பணமே பார்க்கலங்கிற ஒரு அந்த நீங்கள் கடந்து வந்த பாதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றி படைகளா இருக்கு சார். அதனால இன்னைக்கு எங்களுக்கு நொடி நொடி பாக்கெட்டுக்கு பணம் வர போற அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த சங்கர் சார் எங்களுக்கு எல்லாத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றி சொல்லுங்க சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உறுப்பினர் குடும்பத்திற்கும் நன்றி சார். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி சார். வணக்கம். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப அருமையா ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளவு அழகா பேசியிருக்கீங்க. உண்மையிலேயே வந்து ரெகுலரா நீங்க வந்து பேச ஆரம்பிங்க சார். நீங்களே வந்து ஹோஸ்ட் வந்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். புகழ் சார், வெல்கம் சார். புகழ் ஒரு பாட்டு சார். வணக்கம் அனைவருக்கும், ஸ்பீடு கேஸ் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். கேக்குதா சார்? கேக்குங்களா? கேக்குது சார். நான் டிரைவிங் பஸ்ல வந்தனால நாங்க தான் லேட்டா தான் வந்தேன் உள்ள, அதனால லேட்டா ஹேண்ட் ட்ரெஸ் பண்ணேன், வந்து இறங்கிட்டேன் சார். வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப அதான் சார், நான் வந்து இப்போ 23 அடி போட்டிருக்கேன் சார் ஸ்பீடு கேஸ்ல. 40 வந்து 2 பேர் தான் சேர்த்திருக்கேன். நான் 4 நாள் தொய்வு ஆகி போச்சு. கல்கட்டா பர்சனல் கல்கட்டா போனால தொய்வு ஆயிடுச்சு. புதுக்கோட்டை மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன் சார். இருக்காங்களா சார்? ஃபர்ஸ்ட் லைன்ல 23 பேர் ஜாயின் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா ஸ்பீடு கேஸ் 23 பேர் போட்டிருக்கேன். ஆமா சூப்பர். அதுக்கு எனக்கு 100 பேர் விட்டா சார். கீழே எல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். வேலுமணி வந்து பங்கு முடிச்சிட்டாரு. அது மாதிரி சிஸ்டம் 6 பேர் ஆயிட்டாங்க புதுக்கோட்டையில. நம்ம கீழே வந்து கிட்டத்தட்ட 100-150 அடி வந்துருச்சு. அது எல்லாருமே 23 பேரு. ஒரே நிமிஷம் சார். 23 பேர் ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருக்கீங்க இல்லையா? அதுல 2 பேர் மட்டும் ஆக்டிவேட் லெவல் ஆக்டிவேஷன்ல வந்திருக்காங்க. ஆமா கரெக்ட். ஓகே, இமிடியேட்டா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த 23 பேர் கிட்ட தான் சார், வேற எங்கேயுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த 23 பேரை அந்த லெவல் ஆக்டிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட் இன்கம் வந்து ரெகுலரா உங்களால எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கீங்க. ப்ளீஸ் கவனிங்க. உங்க
கண்டிப்பா கொஞ்சம் தொய்வாயிடுச்சு. நான் கல்கட்டா போயிட்டேன், பரிசன வேலையை கொஞ்சம் கல்கட்டா போயிட்டேன் 4 நாள். இப்பதான் நீ தான் வர்றேன் நான் வீட்டுக்கு. நான் இந்த எழுந்து வேலை ஆரம்பிச்சிடுறேன். புதுக்கோட்டை மீட்டிங் நீங்க வரேன் சார். புதுக்கோட்டை திருச்சியில இருந்து பக்கம் தான் உங்களுக்கு. நீங்க திருச்சி இருந்து வரலாம், யாரு வரலாம் பாருங்க. நான் திருச்சி மீட்டிங் ஏற்பாடு பண்றோம். கணேஷ் சார், நான் வேலுமணி ஒரு 3 பேர் ஏற்பாடு பண்ணி ஹால்லாம் பாத்துட்டோம். இந்த ஒரு வாரம் நான் ஊருக்கு போனது லேட் ஆயிடுச்சு. ஆமா, வெட்டி பெரியல பண்ணும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களுக்கு வந்து லீடர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க இமிடியேட்டா அதை ஆமா. வாழ்த்துக்கள் சார். ஓகே தான் பாக்கிறேன் சார். ஓகே, வெல்கம் குரோர்பதி ஜீனத் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க சார் ஜிகே சாமி சார், ப்ளீஸ் பேசுறவங்களுடைய கோஹோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க சார், ப்ளீஸ். தேங்க்யூ. வெல்கம் ஜீனத் சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசுங்க. நான் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து 4 பேர் டைரக்ட் கொடுத்துருக்கேன். ஓகே. மக்கள் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க ஸ்பீட் டெஸ்ட். இந்த 40 லெவல்ஸ் என்ன எப்படி சார் பண்ணணும், எவ்வளவு டைரக்ட் கொடுக்கணும் தெரியல. ஓகே ஓகே. இப்போ இந்த 4 பேர் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டு செகண்ட் லெவல் எடுத்துட்டேன் சார். உங்களுடைய அப்ளைன் யாரு? உங்களுடைய ஸ்பான்சர் யாரு? கலைவாணி மேடம். கலைவாணி மேடம், அவங்க என்ன பண்ணி அவங்க உங்கள்ட்ட கான்டாக்ட்ல இருக்காங்களா? நான் இருக்கேன் சார். வெரி குட். நீங்க எந்த ஊர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? சென்னை. சென்னையம்மா, கண்டிப்பா. ஒண்ணும் இல்ல, பாபு சார் நம்பர் இருக்குல்ல உங்கள்ட்ட? பாபு சார் நம்பர் இல்லைங்க சார். மேடம், நீங்க கலைவாணி மேடமே வந்து இந்த 1 மணி செக்ஷன் வந்து அவங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இமிடியேட்டா அந்த 1 மணி செக்ஷனுக்குள்ள வாங்க. உஷாராணி மேடம் வந்து இன்னைக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டீட்டெயிலா மகளிருக்குன்னு தனியா வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ கிளியர் பண்றாங்க. நீங்க இமிடியேட்டா கலைவாணி மேடம் கான்டாக்ட் பண்ணி நீங்க 1 மணி ஜூம்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்க டவுட் அவங்க வந்து லைவா வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தராங்க. அதை யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? இன்னைக்கே நீங்க வந்து அந்த ஜூம்ல கலைவாணி மேடம் கிட்ட கான்டாக்ட் பண்ணி 1 மணி ஜூம்குள்ள போயிடுங்க. உங்க எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்து நீங்க எனி டவுட் நீங்க அங்க பேசிக்கலாம். ஆல் மகளிருக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு. 1 மணிக்கு நீங்க அந்த செக்ஷன்ல போயிட்டீங்க அப்படின்னா உஷாராணி மேம், நிறைய லீடர்ஸ் வந்து அங்க இருக்காங்க, அனுஷா மேம், எல்லாருமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அங்க வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்றாங்க. அதை நீங்க பாத்துங்க, கிளியர் பண்ணி தராங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சுபாஷ் பாபு சார், ஒரு ரெக்வெஸ்ட். எஸ் சார். ட்ரைனிங் செஷன்ல நிறைய நபர்கள் வரல, ஆனா அந்த காலை நேரத்துல ஒரு 250 பேர் வந்திருக்காங்க. நீங்க ஒரு முறை இந்த லெவல்ல பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நலமா இருக்கும். எனக்கு ஒரு சில சவால் இருக்கிறதுனால என்னால இப்ப புரியல. என்னுடைய ரெக்வெஸ்ட் சார். ஏன்னா இப்ப காலையில வருகிற நபர்கள் ஈவினிங் மீட்டிங்ல வர முடியறதுல நிறைய பேருக்கு தெரியல பின் ஆக்டிவேட் பண்றது, வேலட் லோட் பண்றது, அதெல்லாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் உங்களால அப்படின்னா கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பண்ணிடுறேன் சார். வெல்கம் சுபாஷ் சார். ஜிகே சாமி சார் கோஹோஸ்ட் கொஞ்சம் நான் வேணா மாத்திடுவா சார். ஜிகே சாமி சார் ஆல்ரெடி ஒரு கோஹோஸ்ட் தான் சார் இருக்காரு, கொடுத்துட்டேன் சார். இல்ல சார், இல்ல சார், ஆல்ரெடி பேசுறவங்களுடைய கோஹோஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க சார். அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே சார். சுபாஷ் சார் நீங்க பேசுங்க சார். இப்ப பேசினாங்களே ஒரு மேடம் பேசினாங்க இல்லைங்க சார், நேற்று எனக்கு ஃபர்ஸ்ட்ல என்னோட டவுன்லைனுக்கு பணம் அனுப்புனாங்க. அப்புறம் லெவலை பத்தியில சொன்னேன் நானு. மீட்டிங் வாங்கன்னா இப்ப ஜூம் மீட்டிங் வர சொல்லி நேற்று சொன்னா இன்னைக்கு அட்டன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவங்க லீடரை கேட்ட அவங்க பேர் சொன்னாங்க. நான் லிங்க் அனுப்ப சொல்லிக்கிறேன் சார், லேடிஸ் லிங்க். அவங்க அந்த 1 மணி மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லிக்கிறேன். அவங்க லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சுபாஷ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே சுபாஷ் சார், உங்களுடைய டைரக்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 28ங்க சார். டைரக்ட் ஆக்டிவேஷன் எவ்வளவு பண்ணிருக்கீங்க? டைரக்ட் ஆக்டிவேஷன் 8 பேர் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஊட்டி அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு முடிக்கிறீங்க. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சங்கர் சார் வெயிட்டிங்ல இருக்காங்க. சங்கர் சார் பேசின பிறகு பாபு சார் நீங்க வந்து அந்த டெமோ நீங்க பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். டியர் லீடர்ஸ், குட் மார்னிங். ரொம்ப அழகா அருமையா வந்து இன்னைக்கு எல்லா லீடர்ஸும் பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. திரும்ப திரும்ப சொல்ற விஷயங்கள் அதான். நம்ம ஃபேமிலியில ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது நம்ம நலனுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும்.
சில நண்பர்களுக்கு 40 லெவல் கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு லெவல் தெரியல. சில நண்பர்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம், உலகத்துல ராஜ்குமார் சார் ஒரு மாதிரி 40 லெவல்ல கமிஷன் கொடுக்கறது நம்ம ப்ராஜெக்ட் மட்டும்தான். அது 10 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அது எந்த லெவல்ல போய் விழுந்தாலும் அந்த லெவலுக்குள்ள கமிஷன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் நண்பர்களே. அதை விட ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, உங்களுடைய நேரடி இணைப்புல 12 நபர்களை நீங்க கொடுத்து லெவல் டொனேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஊட்டியில ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல 3 நாள் நம்ம ஸ்டே பண்ணி மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். முதல் 500 நபர்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 நபர்களுக்கு மேல இன்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு மாதம் தான் டயர் இருக்குது, அதை முடிவு பண்ணிக்க. இங்க 200 பேர் 250 பேர் வர்றது முக்கியம் இல்ல, இங்க அட்டெண்டன்ஸ் போறதுக்காக வரணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த சிஸ்டத்துல வந்தோம், நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு இருக்கணும். ஏதோ மத்த சிஸ்டத்துக்கும் இதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணி வச்சீங்க, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்க முடிவு பண்ணி வச்சீங்க. நீங்க இதுவரையில் 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கலாம், 20 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கலாம், 50 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் இருக்கும். ஆனா எவ்வளவு ஏர்ன் பண்ணோம், எவ்வளவு லாஸ் பண்ணங்கிறத பாக்கணும். அந்த லாஸ் பண்ணதை எடுக்கணும் அப்படின்னா இந்த சிஸ்டத்தை தவிர வேற எங்கேயும் வழியே கிடையாது. ஏன்னா இப்ப சங்கர் சார் கோடிங்ல பாத்தீங்கன்னா புது ஆக்டிவேஷன் வந்துட்டு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும் நம்ம சிஸ்டத்துல. ஏன்னா இந்த சிஸ்டத்தை கொண்டு போய் ஆகணும், உழைப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்காகவே தான் அந்த புது கோடிங் வந்திருக்கு. இனிமேல் கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிங் ஆப்ஷனே இருக்காது, நீங்க பணம் அனுப்புற ஆப்ஷனே இருக்காது இந்த புது கோடிங்ல. உங்களுக்கு ரிசீவிங் ஆப்ஷன் மட்டும்தான். அப்ப பணத்தை வாங்குறது மட்டும் வேலையா இருக்கிறப்ப, அப்ப சிறு வேலை நம்ம ஏதாவது பார்த்தாகணும். இந்த சிஸ்டத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆகுங்க. 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுங்க. 12 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்த எல்லாருமே 12 பேரையும் லெவல் டொனேஷன்ல ஆக்டிவேஷன் பண்ண வைங்க. புதிதா வர்ற நபர்கள்ட்ட 2050 ரூபாய் பேசுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. 2000 ரூபாய் யாரும் வந்து ஏதோ ஆயிர போறது இல்ல. அதே போல இதுல ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வரல அப்படிங்கிற நபர்கள் கண்டிப்பாக 2 நபர்கள் கொடுக்கல அப்படின்னா அவர்கள் அந்த சிஸ்டத்துல இருந்து ஹோல்டிங் பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்க போற விஷயத்துக்கு முன்னாடி, ஏன்னா 100 நாள் வரைக்கும் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுத்தாச்சு. இனிமேல் கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா உழைப்பவர்களை நோக்கியே இருக்கும். இங்க சிஸ்டத்துல யாரு வந்து ஜூம்ல வராங்களோ அவர்கள் மட்டும்தான், அவங்களுக்குன்னு ஒரு குரூப் தயார் பண்ண போறோம். ஏன்னா 4 குரூப் இருக்கு, 4 குரூப் இருக்குங்கிற பேர் தான் 4000 பேர் உள்ள இருக்கும், எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த 300 பேர் தான் மைண்ட்ல செட் பண்ண. நான் டே ஒன்ல சொல்லிட்டு இருக்கேன், இந்த 1000 பேர் நம்ம சிஸ்டத்துல அடாப்ட் ஆயிருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம இன்னும் 50 லட்சம் பேரை கொண்டு வர போறோம். இருக்கிற 20,000 பேர்ல வந்து 20,000 பேர் வெயிட்டிங்ல இருக்கட்டும். சிஸ்டம் ஒண்ணு சொல்லுது அப்படின்னா 1000 2000 ஒரு பெரிய விஷயமே இல்ல. 2 லட்சம் 10 லட்சம் கொடுத்து நம்ம எல்லாம் வந்து எவ்வளவோ விஷயங்களை ஏமாந்துன்ற காலங்கள் உண்டு. அதெல்லாம் வேற தேவையில்லைங்க. இன்னைக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இதுல நீங்க ஏர்ன் பண்ணி கூட கிரிப்டோல ஏர்ன் பண்ணலாம். இதுல ஒரு 5000 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு கூட கிரிப்டோக்குள்ள வரலாம். இதை விட தாண்டி ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் எங்கேயுமே கிடையாது. ஒரு டிரான்ஸ்பரன்சியான ப்ராஜெக்ட் இது. நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்கள். அதே போல அட்மின் டைரக்டரா இருக்கிறவங்க இமீடியட்டா நீங்க 2 நாளைக்குள்ள நீங்க வந்து கம்ப்ளீட் உங்களுடைய ஊட்டி அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிருங்க. அதே போல புது லீடர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்ப நீங்க சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருப்பீங்க, 12 பேர் போட்டிருப்பீங்க. அது வந்து திருச்சி வரதுக்காகவே கூட இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கலாம். ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, அவர்கள் வரலன்னா அவங்கள தூக்கி போடுங்க, மறுபடி 12 பேர் எடுங்க. இந்த சிஸ்டத்தை பத்தி புரிய வைங்க. இதுல எவ்வளவு வேல்யூ இருக்கு, எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நொடிக்கு நொடி எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத காமிங்க. இதை விட தாண்டி உங்களுக்கு இந்த வருஷத்துல நீங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க லெவல் பிளான்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குவீங்க. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரும். சாதாரணமா 12 லெவல் போட்டு அதை 7 லெவல் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு எத்தனையோ கோடி வருது. அதெல்லாம் இங்க 40 லெவல் இருக்கு. இதை கம்ப்ளீட் அதுல வந்து சார் சொல்ற மாதிரி 10% நீங்க ஒர்க் பண்ணா கூட போறோம். 10% உங்களுக்கு இந்த லெவல்ல வந்தாலே நீங்க கோடீஸ்வரன். நாளைக்கு வந்து இவ்வளவு தூரம் சொன்னாங்களே நம்ம செய்யலையே, ஒரு 1000 ரூபாய்க்கா நம்ம வாழ்க்கையை இழந்துட்டோமே அப்படிலாம் நினைக்க கூடாது. எங்கேயாவது வாங்கினாலும் அதை நீங்க இப்ப டொனேஷன் பண்றீங்க, என்ன பண்றீங்க? நம்ம ஃபேமிலிக்கு தான் கொடுக்குறீங்க, வேற யாருக்கும் வெளியில யாருக்கும் கொடுத்துடல. இன்னொரு 1000 ரூபாய் லெவல் டொனேஷன்ல பண்றதுனால உங்களுக்கு நொடிக்கு நொடி வருமானம் வரப்போகுது. பாருங்க இவ்வளவு பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா உங்களால முடியும் நண்பர்களே, கண்டிப்பா முடியும். அதை இமிடியேட்டா ஆக்டிவேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இனிமே பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன் வந்து உங்களை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய வருமானம் அவர்களுக்கு லெவல்ல போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா தொடர்பு கொள்வாங்க. உங்களுடைய இமிடியேட்ல உள்ளவங்க இப்ப புதுசா உங்க மேல வந்து ஒரு அன்பு வரும், பாசம் வரும், அதெல்லாம் வந்து உங்களை எல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவர்கள்ட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்ததை நடப்பதை நினைங்கிற மாதிரி இப்ப என்ன நடக்குதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. இத்தனை நாள் நீங்க அப்ளைன் கூப்பிடலையே, நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படிலாம் சண்டை போட்டுலாம் இருக்க வேண்டியது இல்லை. ஏதோ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். எத்தனையோ நண்பர்கள், இப்ப மாதேஸ்வரன் சார், நிறைய லீடர்ஸ்கள் பாருங்க, இப்ப சுபாஷ் எல்லாம் பாருங்க, எந்த டீம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க அட்மின்ல உள்ளவங்க எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு டைரக்டர் எல்லாம் அதிகப்படுத்தினா அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம். இது யாரும் தடுக்க முடியாது. உங்க இன்கம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நண்பர்களே. அந்த மாதிரி ஒரு பிளான பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பாருங்க, இந்த வேல்முருகன் சார் பாருங்க, அத்தனை பேர் 100 டைரக்டர் போறதுக்கு தயாராயிட்டாங்க. டார்கெட் பண்ணி பண்றாங்க. இந்த மாசம் நான் இதை முடிப்பேன், அடுத்த மாதம் அப்படிதான் பண்ணிக்கணும். இன்னைக்கு 100 நாள்ல நம்ம என்ன பண்ணணும், எத்தனை ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறதான் தெரியணும். எல்லாருக்கும் பிளான் தெரியுது, எல்லாமே தெரியுது, ஆனா வேலை பாக்குறது இல்ல. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, இன்னைக்குதான் நான் ஜாயின் பண்ண இந்த சிஸ்டத்துல, இன்னையிலே நான் ஒர்க் பண்ண போறேன்னு அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சக்சஸ்ங்கிற ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். நான் திரும்ப எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளவோ கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன பண்ண போறோம், போன்ல பேச போறீங்க, இல்ல ஜூம் மீட்டிங்ல உட்கார வைக்க போறீங்க, ஐடியா லாகின், உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் அந்த அப்ளைன் கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பண்ணலன்னா அந்த அட்மின் டைரக்டர் பண்ணா, உங்களுக்கு தெரிஞ்ச அட்மின் டைரக்டர் நீங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேட்டுங்க. ஆகவே நண்பர்களே, இன்னைக்குதான் ஜாயின் பண்ணோம் இந்த ஸ்பீட் கேஸ் ப்ராஜெக்ட்ல அப்படின்னு நினைச்சு நீங்க இறங்குனீங்க அப்படின்னா 100% சக்சஸ் ஆகும். ஏற்கனவே ஐடி போட்டவங்களுக்கு அவங்களுக்கு புரிய வைங்க. ராஜேஷ் தேனி இருக்காருல்ல, அவர் சொன்ன மாதிரி அந்த பிளான்ல எவ்வளவு பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கறத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டே காமிங்க. சார் 1000 ரூபாய் வந்தாலும் வருமானம் தானே, 5000 ரூபாய் வந்தாலும் வருமானம் தானே. இன்னைக்கு சிறுக சேமிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம்லாம் பல லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஃபேமிலி தான், நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்தாலே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாங்கிற ஆர்வத்தோட வாங்க. நான் நெக்ஸ்ட் வந்து சங்கர் சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் சங்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். நல்லபடியா எல்லாரும் லெவல் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த லெவல் அப்படின்றது இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய இன்கம். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சார் ஸ்டார்டிங்லயே இது கொண்டு வந்திருக்கலாமே, 2000 ரூபாய் ஆக்கிருக்கலாமே அப்படின்னு. ஆரம்பத்துல நம்ம பண்ணி இருந்தாலும் லெவல் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஃபீல்டுக்கு போவோம், கிடைக்காது. இப்ப சாதாரணமா டொனேஷன்ல நம்ம என்ன சொல்றோம், டொனேஷன் கான்செப்ட் இப்ப பரவலா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. யாருமே 1000 ரூபாய் தாண்டி பண்ணல, அதனால நம்ம 1000 ரூபாய் வச்சோம். அப்படியே நம்ம ஆரம்பத்துல லெவல் வச்சிருந்தாலும் என்ன நடக்கும் பிராக்டிக்கலானா, ஒரு 3 நாள் நம்ம போறோம் ஃபீல்டுக்கு, ஒருத்தர் தான் கிடைப்பாங்கன்னா லெவல்ல ஒரே ஒரு என்ட்ரி இறங்கும். அந்த ஒருத்தரை பூஸ்ட் பண்றதுக்கு 2 பேர் ஆகும். பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல எப்பயுமே இந்த லெவல் இன்கம் பண்றது ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகுனா, ஒரு பக்கம் இந்த கான்செப்ட பத்தி பேசிட்டு இருப்போம், டொனேஷனை பத்தி, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லெவல்ல ஒன்னும் வருமானமே வரல இப்படின்ற பேச்சு வரும். இதெல்லாம் எங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இதுவே ஒரு மேன் பவரை கொண்டு வந்த பிறகு உழைக்கிறவங்களுக்கு, ஆஹா நம்ம கீழே இவ்வளவு பேர் இருக்காங்களே, அப்ப நம்ம இன்னும் அதிகமா சம்பாதிப்போம், இவ்வளவு பேர் இருக்கும்போது நமக்கு ஒரு 10 லட்சம் வருது, நமக்கு டார்கெட் கோடியாச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா டைரக்ட் ரெஃபரல் எடுப்பாங்க. அந்த இன்னும் அதிகமா டைரக்ட் ரெஃபரல் எடுக்கும் போது நம்மளுடைய 3வது ப்ராஜெக்ட் 4வது ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே அவங்களுடைய இடத்தையும் அவங்களோட வருமானத்தையும் அதிகப்படுத்துற அளவுக்கு எல்லா விஷயங்களும் இந்த 40 லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டுதான் நம்ம மேன் பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனோடனே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்காக தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த கண்டினியூஸ் 5 ப்ராஜெக்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த 40 லெவல் இன்கம் இப்ப கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த லெவல்ல புரியாதவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருக்காங்க. 20,000 வயதுல 10,000 பேர் இருக்காங்க. 10,000 ஐடிஸ் இருக்கு. அது ஃபேமிலிஸ் ஐடிஸ் பார்த்துட்டு அதை கொஞ்சம் கால்குலேட்டிவா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நியர்பை 5,000 ஐடிஸ் இருக்காங்க. இந்த 5,000 ஐடிஸும் எக்ஸ்பெக்டட் பணம் வரணும்,
ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் போட்டு பணம் வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்க 2 பேரு கூட போடாம, எதை பத்தியும் யோசிக்காம, எந்த ப்ராஜெக்ட பத்தியும் யோசிக்காம, நீங்க கண்டினியூஸ் ப்ராஜெக்ட் என்ன சொல்லு, எதை வேணா சொல்லுங்க, நம்மளுக்கு 1000 ரூபாய் போட்டாச்சு, நமக்கு 160 வரும், அது எப்ப வேணா வரட்டும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. இது உழைப்பொருளுடைய அவங்க டீம்லயே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பொருள் டீம்ல தான் அவங்க இருக்காங்க. இவங்களால 2 விஷயம் பாதிக்கப்படும். ஒண்ணு, உழைப்பொருளுடைய வருமானம், நொடிக்கு நொடி வருமானம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 50 ரூபா வர இடத்துல 50 ரூபா வராம இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு 5000 வந்துட்டு இருக்கும், அந்த 50 ரூபா கூட வரலன்னு வேதனைப்பட்டு இருப்பாங்க, அது விஷயம். 2வது, இங்க கிரௌடு வர்றதை தடுக்கிறாங்க. உள்ள இருந்துகிட்டு, சிஸ்டத்துக்குள்ள இருந்துகிட்டு கிரௌடு வர்றதை தடுக்கிறாங்க. இவங்கள நம்ம புரிய வைக்கணும். நம்ம சொல்லிட்டோம், ஜென்யூனா சொல்லியிருக்கோம், டெலிஷன் கிடையாது, யாரையும் நீக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். 100% அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப புதன்கிழமை நம்ம இதுவரையும் சொல்லிட்டு இருந்தோம், ஹோல்டர்ல வரப்போது புதன்கிழமை காலையில 6 மணிக்கெல்லாம் அவங்க ஐடியா ஓபன் பண்ண முடியாது. இந்த 2 ஐடி போட்டவங்க ஓபன் பண்ண முடியாது. சில விஷயங்களை போர்டு வழியா சொல்லி தரலாம், சில விஷயங்களை வாய் வழியா சொல்லி தரலாம், சில விஷயங்களை நோட்ல உட்காந்து பக்கத்துல உட்கார வச்சு ஒரு ஆசிரியர் 2 முறையில பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி தரலாம். சில விஷயங்களை சில ஆசிரியர் பெரும்பாலும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை டெக்னிக்கா இவங்களுக்கு சொல்லித்தரோம். இவங்க 2 பேர் போடாதவங்க சம்பாதிக்க வைக்கிறோம். சொல்லித்தரன்றதை விட, நீங்களும் எங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, பரவாயில்ல, உங்களுக்கு புரியல, உங்களையும் நாங்க சம்பாதிக்க வைக்கிறோம். இதுதான் நம்மளோட முடிவு. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹோல்டு பண்றோம். 2வது ஸ்டெப், அந்த ஹோல்டுக்கான ஜஸ்டிபிகேஷன் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. 3வது ரீசன், அவங்க இமிடியட்டா 2 பேரை ரெஃபரல் பண்ணுவாங்க. இந்த 2 பேர் ரெஃபரல் பண்ணும்போது இங்க நமக்கு லெவல்ல அவங்களுக்கு கவுண்ட் வரும். கவுண்ட் வரும்போது ஒரு 50,000 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், 10 லட்ச ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல டிரான்சாக்சன் பண்ணணும், 2 லட்ச ரூபாய் டிரான்சாக்சன் பண்ணணும், 1 கோடி ரூபாய் டிரான்சாக்சன் பண்ணணும்னா அது கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவிங் அக்கௌண்ட்டோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓபன் பண்ணோம்னா மினிமம் 5,000 ரூபாய் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். இங்க நீங்க 2 பேரை ரெஃபரல் பண்றதன் மூலியமா அந்த 2 பேரும் புரிய வச்சு உள்ள கொண்டு வரீங்க. இப்ப நீங்க புரியாம உள்ள வந்துட்டீங்க, கிரௌட பத்தி, கிரௌட் ஜெனரேட்டட் புரியாம உள்ள வந்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஹோல்டு பண்றதன் மூலியமா நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஆஹா, அப்ப நீங்க போடக்கூடிய 2 நபரும் புரிய வச்சுதான் கொண்டு வருவீங்க. 80% இது நடக்கும். அப்ப உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வேணும், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் இந்த 1000 ரூபாய் லெவல் வாலெட். எப்படி நீங்க பேங்குக்கு போயிட்டு உங்களுடைய சேமிப்பு கணக்காக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ, அதுதான் உங்க 1000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி இருக்கோ அந்த 1000 ரூபாய் வட்டி தான் பேங்க் எடுத்து மக்களுக்கு எல்லாருக்கும் வட்டி விகிதம் தரும், சேவிங்ஸ்ல வட்டி விகிதம் தரும். அந்த மாதிரிதான் நீங்க ஓபன் பண்ற 1000 ரூபாய் உங்களை அறிமுகப்படுத்த லீடர்ஸ்க்கு இன்கமா போகுது. நீங்க அறிமுகப்பட்ட இந்த 2 பேர் மூலியமா உங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் பண்ண 1000 ரூபாய் உடனடியே கிடைச்சது. அந்த 1000 ரூபாய் எந்தவித சேதாரமும் இல்லாம, எந்தவித இழப்பும் இல்லாம உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஈஸியா இருக்கு டிரான்ஸ்பர் பண்றது. டீமுக்குள்ள அழகா டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். 1 வருஷத்துல நீங்க எவ்வளவு வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்ப வித்ட்ரான்றது நீங்க டீம்ல வித்ட்ரா பண்ணிக்கணும். 1 வருஷம் கழிச்சு ட்ரஸ்ட் மூலியமா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம். வித்ட்ரா எல்லா நேரத்திலும் உண்டு. நீங்க சில பேர் என்கிட்ட பேசுறாங்க, வித்ட்ரா இல்ல சார், அதனாலதான் சார் நான் வரல. தப்பு. வித்ட்ரா தான், செல்லுனாலே வித்ட்ரா தானே சார். இப்ப நீங்க 2 பேர் போட போறீங்களே, உங்ககிட்ட போற 2000 ரூபாய் இருந்தா கீழே ஒருத்தர் 2000 போட உங்ககிட்ட தான் சார் வாங்க போறாரு. அது வித்ட்ரா தானே. அது இப்ப சிஸ்டர் ட்ரஸ்ட் போனா கூட வித்ட்ரா போட்டாக்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இல்ல பேங்க் டவர்ஸ்ல பண்ண முடியாது, அவங்க டிரான்சாக்சன் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க நொடிக்கு நொடி நீங்க யாரையுமே எதிர்பார்க்க வேணாம். அடுத்த செகண்ட் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் அவங்க ஜிபே பண்றவங்க, அடுத்த செகண்ட் நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க. இல்ல 1 செகண்ட்ல டிரான்ஸ்பர் பண்ணுங்க, அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு ஜிபேல வரப்போகுது. எப்படி வேணா பண்ணீங்க. நம்பிக்கையின் பேர் தானே இது எல்லாமே. இது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். வித்ட்ரான்றது 1 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. 1 வருஷம் கழிச்சு நீங்க நிறைய வச்சிருந்தீங்கன்னா உங்க டீம்ல சேல்ஸ் பண்ண முடியல, டீம்ல ஒரு 20,000 வரைக்கும் அசால்ட்டா சேல்ஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு 30,000 40,000 சேர்ந்துச்சு சார், பண்ண முடியல, ஓகே, சேவிங்ஸ்ல இருக்கட்டும். அது ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது டீம்ல சேல்ஸ் பண்ணுங்க. டீம் அப்பதான் டெவலப் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க,
இமீடியட்டா 3வது லெவல்ல டெஸ்ட் பண்ணீங்க, 2வது லெவல்ல டெஸ்ட் பண்ணீங்க. 2வது லெவல்ல வந்து உங்களை டைரக்ட் 12 பேர் 144 பேர் உருவாக்கணும் செகண்ட் லெவல்ல. அந்த 12 பேர்ட்டும் ஒரு 1000 ரூபாய் ஷேர் கேட்பீங்க. நீங்க ஒரு 2000 ரூபாய் போடுவீங்க. 500 மில்லிகிராம் ஒரு கோல்டு காயின் கொடுங்களேன் சார். அந்த 12 144 தான் மாறும் சார். உங்களுக்கு ஊட்டி அச்சீவர்ஸ் நம்மளோட சிஸ்டம் தருது. ஒவ்வொரு லெவலையும் தர முடியாது. ஒவ்வொரு லெவல்லையும் நீங்க மனசு வச்சா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் நம்ம பணத்தை செலவு பண்ணணும் சார். ஒவ்வொரு லெவலுக்கும் நீங்க ஆப்ஷன் வைங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து செகண்ட் லெவல்ல வரவங்க சேர்ந்து ஒரு யூனிட்டி, அங்கதான் சார் ஒற்றுமை தெரியும். யூனிட்டியா நம்ம எல்லாம் இதை பண்ணலாமா அப்படின்னு உட்காந்து பேசி, உங்க டீம்ல உட்காந்து பேசி ஒரு சின்ன ஆஃபர் ஜூம்ல உங்க குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல அனௌன்ஸ் பண்ணுங்க. 2 நாள் ஃபில் ஆயிடும். 2 நாள் நீங்க எல்லாமே மொபைல் அச்சீவர். ஒரு 1000 இழக்கிறீங்க, 15000 ரூபாய் பெறுறீங்க சார். இழக்கல, தானமா கொடுக்குறீங்க, 15000 ரூபாய் கிடைக்கும் சார். கொடுத்து பாருங்க, கிடைக்கும் சார். எப்பயுமே அது வந்து கடவுளுடைய வேத வரிகள் சார். எல்லா கடவுளும் சார், அது எந்த மதமா இருந்தாலும் சரி, கொடுத்து பாருங்க கிடைக்கும். ஒவ்வொரு லெவலும் செகண்ட் லெவல்ல இருக்குங்க, தேர்ட் லெவல்ல இருக்குங்க சேர்ந்து ஒரு இது பண்ணுங்க. செகண்ட் லெவல்ல இருக்குங்க அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் அப்படி நினைச்சீங்க. அதாவது எனக்கு தேர்ட் லெவல் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் லெவல். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் கூட இருக்கவங்களை சேர்ந்துக்கிட்டு, ஒவ்வொரு டாப் லீடரும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க டாப் லீடர் சேர்ந்துக்கிட்டு அடுத்த லெவல் வர்றவங்களுக்கு இதை முடிங்க, இதை தரன்னு சொல்லி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் சார். அங்க தெரியாது சார் 2 பேரா 4 பேரா 6 பேரான்னு தெரியாது, குவிஞ்சிட்டு வரும். உங்களுடைய இன்கமும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல நீங்களே தடுத்து நிறுத்தினாலும் லெவலை தடுத்து நிறுத்தவே முடியாது. என்ன காரணம்னா அடுத்த வருஷம்லாம் பாத்தீங்கன்னா 3வது ப்ராஜெக்ட் ஓடும். 3வது ப்ராஜெக்ட் 2வது ப்ராஜெக்ட்டுக்கு வாசப்படியே ஸ்பீடு கேஷ் தான். அப்ப இந்த இடத்துல அவங்க இந்த 2 என்ட்ரி போட்டாதான் உள்ள வர முடியும்ன்ற ஸ்டேஜ் மைண்ட் செட் ஆயிடும். எல்லாரும் 2 போடுவாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் உள்ள நுழைவாங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் வேற விஷயம் சார். இப்ப சொல்றேன், வரும்போது கண்டிப்பா சார் எப்பயுமே லாங் டைம் ஸ்கோப் தான் சார் நம்மளது. இன்னைக்கு ஒன்னு அறிவிச்ச நாளைக்கே இருக்காது சார் நான் சொல்றேன். ஆனா என்னுடைய ஃப்ரூட்ஃபுல், என்னுடைய கனி எப்பயுமே ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பிரம்மாண்டமா கிடைக்கும். அதை உணர்ந்தவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களை போயிட்டு தள்ளி விடுங்க, ஸ்பீடு கேஷன்ல இந்த லைன்ல விட்டு தள்ளி விடுங்க, ஒன்னும் உங்க மேல கோவப்படுவாங்க. இல்ல கீழே விழுந்து மண்ணு சேறு மேல பட்டாலும் அதே சேறு மண்ணோட அதே லைன்ல நிப்பாங்க. அந்த மாதிரி 500 பேர் இருக்காங்க, அசைக்க முடியாது. வேடிக்கை பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. டாப் லீடர் இன்னும் ஒரு 30 நாள் பணம் வாங்குறவங்களே வந்து வேலட் ஆக்டிவேஷன் பண்ணாம இருக்காங்க. இந்த சிஸ்டத்துக்கு ஒரு அத்தனை ப்ராஜெக்ட் எல்லாம் அவங்க எல்லாம் இருக்கணும். அப்படியே 150 வாங்கிட்டு போயிடுவாங்களா? வேலட்டை கூட ஆக்டிவேஷன் பண்ணாம கடுமையான நடவடிக்கை இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, ஒரு வேலட் 1000 ரூபாய் கொடுத்த ஒரு அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணலாம். இந்த சிஸ்டத்துல எதுக்கு இருக்கணும்? நீங்க 150 வாங்கிட்டு போது 10,000 பேர் மக்கள் அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்களா? சோ எல்லா விதமும் மாறும். சரி, ஃபர்ஸ்ட் ஹோல்டு பண்றோம். ஹோல்டு பண்ண உடனே ஒவ்வொரு அவங்க டீம் லீடர் கிட்ட இவங்க கேட்பாங்க, தன்னோட குறைய கேட்பாங்க. பயப்படாதீங்க, உங்களை ஹோல்டு தான் பண்ணிருக்காங்க, டெர்மினேட் பண்ண மாட்டாங்க. நீங்க 2 ஐடி கொடுங்க. 500 ரூபாய் வாங்கிட்டீங்களே, நல்லா புரிஞ்சுங்க. 500 ரூபாய் வாங்கினவங்க மட்டும் தான் ஹோல்டு பண்றோம், 500 ரூபாய் வாங்காதவங்களை இல்ல. ஆனா புதுசா வரும்போதே நீங்க 2 ரெஃபரல் பண்ணிடுங்களேன். எதுக்கு அந்த ஹோல்டுன்ற இடத்துக்கு போயிட்டு நீங்க முரண்டு பிடிச்சி அதுக்கப்புறம் நீங்க இதுல சமாதானம் யாரெல்லாம் படுத்திடுவாங்க. அப்ப கூட நீங்க சில பேர் சமாதானம் ஆக மாட்டாங்க. ஆனா தானா சமாதானம் ஆவாங்க 10 நாள் கழிச்சு. என்ன நம்ம போட்டோம் 1000 ரூபாய் தானே, என்ன கேக்குறாங்க, 2 பேர் தானே, நமக்கு ஏன் வரத வந்து கெடுத்துக்கணும்? 1 வருஷம் கழிச்சு 2 மாசம் 3 மாசம் விட வரப்போகுது, ஏன் நம்ம கெடுத்துக்கணும்? நம்ம என்ன இதுல 50,000 போட்டோம் அப்படின்னு நீங்க தானா சமாதானம் ஆவீங்க. இது சைக்காலஜி. இந்த வரும், இந்த நிலை வரும்போது என்ன பண்ணுவீங்க? அப்ப 2 பேர் ரெஃபரல் பண்ணுங்க. இது காலம் மாற மாற என்ன ஆகும்? எல்லாருமே 2 ரெஃபரோட உள்ள வந்துடும். நீங்க 2 ரெஃபரல் செகண்ட் லெவல் வாங்கறதுக்குள்ளேயே நீங்க ரெஃபரல் பண்ணிட்டீங்கன்னா அதே சீனியாரிட்டி தேர்ட் லெவலும் கிடைக்கும், ஃபோர்த் லெவலும் கிடைக்கும். கொஞ்சம் நாள் தவறி நீங்க 2 ரெஃபரல் போட்டீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி டோட்டலா மாறும். ஏன்னா அடுத்த நபர் 2 பேரை ரெஃபரல் பண்ண நபர் காத்துக்கிட்டு இருப்பாரு அந்த பணத்துக்காக, அவருக்கு தான் போகும். சோ புதன்கிழமை அன்னைக்கு காலைல ஹோல்டு பண்றோம். இமீடியட்டா நீங்க 2 ரெஃபரல் பண்ணுங்க. 2 ரெஃபரல் பண்ண கையோடு 1000 ரூபாய் வேலட் உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த 2 பேர் மூலியமா அவங்களே அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சு 1000 ரூபாய் நீங்க வாங்கி போயிட்டு அந்த 2 பேர்ட்ட சொல்லுங்க, நீங்க 2 பேர் பண்ணா எனக்கு 1000 வந்துருச்சு, பாருங்க நீங்களும் 2 பேர் பண்ணா உங்களுக்கும் 1000 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்பீடு கேஷ்ல நிரந்தர இடம், ஸ்பீடு கேஷ்ல மட்டும் நிரந்தர இடம் இல்ல, ஸ்பீடு கேஷ்ல இருக்கிற அத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க நிரந்தர இடம். இப்படி சொல்லி பாருங்க,
வேற லெவல்ல வந்து நமக்கு ஐடிஸ் உள்ள வரும். இப்ப 10,000 ஐடி உள்ள வரப்போகுது இன்னும் 2 மாசத்துல. பாருங்க, அதிரடியா நடவடிக்கை பாருங்க. நடவடிக்கை இல்ல, அன்பான நடவடிக்கை, ஆனா அதிரடியா இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களை டெலீட் பண்ணல, அன்பே சிவன் தான் அவங்களுக்கு, அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சோ என்ன ஆகுனா, இந்த 2 ரெஃபரல்ல கொடுக்கறவங்க தான் ஸ்பீடு கிரிப்டோக்கு உள்ள நுழைய முடியும். அப்ப பாருங்க, ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க வேலட்ல, 40 லெவல் இன்கம் என்ஜாய் பண்ண போறாங்க, ஸ்பீடு கிரிப்டோக்கு உள்ள நுழையிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஸ்பீடு கேஷ்னோட டொனேஷன் கான்செப்ட் ஐடி மிக வேகமா போகும். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் வீக் புது கோடிங் ஸ்டார்டிங் ஆகுது. புது கோடிங் ஸ்டார்டிங் ஆகும்போது என்ன நடக்கும்? சரி, 8 நாள்ல 4 பேர் வெளில வருவாங்க. அந்த 4 பேர் ஜூம்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் ஒருத்தரா வாங்கிட்டு வந்து இப்ப 4 பேரா வாங்கிட்டு வெளில வர போறாங்க. அப்ப என்ன நடக்கும்? ஐயோ, நம்மளும் இந்த சிஸ்டத்துல வந்து இல்லையே அப்படின்ற நிலை மாறும், டெஃபினட்டா வரும். இதெல்லாம் நான் சொல்றது வந்து நடந்தே தீரும் விஷயம், பாசிபிலிட்டி நான் சொல்லல, 100% ஷூர், கன்ஃபர்மேஷனா சொல்றேன். இதெல்லாம் நடக்கும், நடந்தே தீரும். உங்களுக்கு லெவல் இன்கம் அதிகமா இருக்கணும்னா தயவு செய்து நிறைய அன்லிமிட்டட் டெப்த் நம்மளுக்கு எவ்வளவுனா டைரக்ட் கொடுங்க. நீங்க எவ்வளவு டைரக்ட் கொடுக்குறீங்களோ 3வது 4வது 5வது ப்ராஜெக்டுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நண்பனா இருக்கும். ஒவ்வொருத்தருமே யோசிக்காதீங்க சார், 1000 ரூபா தான் சார். அந்த 1000 ரூபாய் நீங்க லெவல் இன்கம் வந்து பூஸ்டப் பண்ண உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம் வரும். செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி. எல்லா ஸ்பீடு கிரிப்டோல அபிஷியல் லான்ச்சிங்கா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா இன்னும் அந்த ஐடி போடுறது இன்னும் எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு 10 நாள் இழுத்துரும்புல இருக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே நம்ம விநாயகரை வந்து முழு முதற் கடவுள்னு சொல்லுவோம். தப்பா நினைச்சுக்காதீங்க, மத்த மதத்துல இருக்கிறவங்க ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு முழு முதற் கடவுள் சொல்றதுனால பெரும்பாலும் விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே கொண்டாடுவாங்க. மும்பைல பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸும் கொண்டாடுவாங்க, கிறிஸ்டியன்ஸும் நிறைய பேர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. அதனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அன்னைக்கு வந்து அபிஷியல் லான்ச்சிங்கா இருக்கும். எல்லாரும் பணம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அக்டோபர் 2 நம்ம வாழ்க்கையே திருப்பி போடுற ஒரு விஷயம் நடக்க போகுது. மகாத்மா காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு எவ்வளவோ நம்ம பேசியிருப்போம் பொருளாதார சுதந்திரம்னு, அதெல்லாம் கண்கூடா பார்க்க போறோம். அக்டோபர் 2 பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இன்னைக்கு சொல்றேன், இந்த டைம்ல சொல்றேன், எழுதி வச்சீங்க. நான் நிறைய டைம் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க யாராவது எழுதி வச்சிருந்தீங்கன்னா எடுத்து அந்த டைரியை பாருங்க. அன்னைக்கு சொன்னாரே இது நடந்துட்டு இருக்கா, இன்னைக்கு இந்த டைம்ல சொன்னாரே நடந்துட்டு இருக்கா, இன்னைக்கு 6:47 சொல்றாரு, இது அக்டோபர் 2 நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னு அக்டோபர் 2 அந்த விஷயத்தை கேதர் பண்ண பிறகு எல்லாத்தையும் கிரீன் டிக் பண்ணுங்க. உங்களுக்கு அதிக 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 நம்பிக்கை வந்து இந்த சிஸ்டத்து மேல வரும். சோ அக்டோபர் 2 காத்துருங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. சஸ்பென்ஸாவே இருக்கட்டும், சொல்றோம், கண்டிப்பா சொல்றோம். உங்ககிட்ட சொல்லாம குடும்பத்துல ஷேர் பண்ணாம எதுவுமே நம்ம பண்றதில்ல. சோ அக்டோபர் 2 முடிஞ்ச பொங்கல் அன்னைக்கு நமக்கு 3வது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி 17 நம்ம ராமலிங்க சார் பிறந்தநாள் அன்னைக்கு பிரம்மாண்டமா அவர் சொந்த ஊர்லயே எப்படி சொல்றது, ஒரு பொங்கல் விழாவினால கிராமப்புற விழான்னு சொல்லுவோம் இல்லையா, நாட்டுப்புற விழான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் விழாவா, எப்படி சொல்றது, கல்ச்சரல் மீன்ஸ் ஆடல் பாடல் அந்த மாதிரி கல்ச்சரல் இல்ல, ஒரு தமிழோட கல்ச்சரல் பண்பாடு அடையாளமா அந்த பிறந்தநாள் அன்னைக்கு நம்மளுடைய எம்பவர் சொல்யூஷன்ஸ், எம்ம நீங்க மணின்னு எடுத்துக்கலாம், எம்ம மேனு எடுத்துக்கலாம், எம்ம எதுல வேணா எடுத்துக்கலாம். எம்முக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவான மீனிங் எம்முக்கு மட்டும் நிறைய இருக்கு. மேன் பவர் இருக்கு, மணி பவர் இருக்கு, இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எம்பவர் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உழைப்பவர்களுக்கு வந்து அது ஒரு வரப்பிரசாதம். உழைக்காம இருப்பவங்களுக்கு அது ஒரு இதுவா அப்படின்னு நீங்க மனசுல கேள்வி கேட்கலாம். இல்ல உழைக்காதவங்க அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் 2 டிஃபரெண்ட் தான். உழைக்காதவங்க யாருமே சொல்ல மாட்டேன். உழைக்கிறவங்க அதிக வருமானத்தை டார்கெட் பண்ணுவாங்க, உழைக்காதவங்க கம்மியான வருமானத்தை டார்கெட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான், 2 கேட்டகரி தான் இருக்காங்க. எல்லாருமே 2 பேரை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான். அதாவது சில பேர் வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் நம்மளால இவ்வளவுதானே உழைக்க முடியும், அதுக்கு தகுந்த வருமானம் வட்டமே அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேட்டகரி. சில பேர் வந்து மத்தவங்ககிட்ட பேசுறதுக்கே தயக்கமா இருக்கு, சொந்தத்தை போட்டுக்கும், ஆனா அந்த சிஸ்டத்தை விடக்கூடாது நினைச்சா அந்த சொந்தத்துக்கும் 2 போட்டாகணும் இல்லையா. அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு ஐடி மேல வேணாம், தலை சுத்தம், இது
பின்னாடி ஃபியூச்சர்ல அப்படின்னு இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம வரல. இப்பதான் தொடக்கத்துல இருக்கோம். போங்க, அடுத்த வருஷம் பாருங்க தலை சுத்துதா இல்லையான்னு பாருங்க. எது ஸ்பீடு கிரிப்டோ ஐடி, எது எம்பவர் சொல்யூஷன் ஐடி, எது இது ஸ்பீடு கேஷ் ஐடின்னு ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. எதனோட ரீபத்து, எந்த ரீபத்துல நம்ம இருக்கிறோம், எந்த ரீபத்துல வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல 25 பேரை நீங்க வேலைக்கு போட்டா கூட உங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும். ஆனா சந்தோஷமான குழப்பமா இருக்கும். ஏன்னா பணம் வந்துகிட்டு இருக்குங்களா, அது ஏதாவது வந்துட்டு போட்டோம். எந்த ரீபத்தா இருந்தா 5 ப்ராஜெக்ட்லுமே ரீபத் இருக்கு, எந்த ரீபத்துல வந்தான்னா இப்படி போகிற நாள் வரும். அன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த 2 பேரை போடாம அடமண்டா இங்க உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. 5 வருடத்தை நம்ம தொலைத்து விட்டோம். மிகப்பெரிய நமக்கு ஒரு குடும்பத்தின் ஆதாரமா இருக்கிற ஸ்பீடு கேஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இது நிதர்சனமான உண்மை சார். இது கடவுள் சொல்கின்ற வார்த்தை, நான் சொல்கின்ற வார்த்தை இல்லை. கடவுள் நம்ம எல்லாருக்கும் அறிவுரை சொல்ற வார்த்தை. என்ன காரணம்னா, செம்ம தடுமாற்றம் சார், பயங்கர தடுமாற்றம். விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்லாம் இருந்தது. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது கடவுள் தான், தைரியத்தை கொடுத்தது கடவுள் தான். ராமலிங்க சார் அடிக்கடி சொல்வார், ஒரு விஷயம் நீங்க பயப்படாதீங்கன்னு, அவரும் கடவுள் தான். ஆனா அவருக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தது நிச்சயமா கடவுள் தான். ஒவ்வொரு விஷயத்திலும் கரெக்டா எல்லா நெகட்டிவ்க்கும் டக்கு டக்கு டக்குன்னு இம்மிடியேட்டா பாசிட்டிவான விஷயம் கண்ணு எதிர்க்கு அப்படியே நடக்குது சார். ஒவ்வொரு விஷயங்களும் வேற யாரா இருந்தா 4ஆம் தேதி 7ஆம் தேதி நடந்ததுக்கு இவங்க எல்லாம் சும்மா டுபாக்குறவங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்ச டைம்ல மனசு உடைஞ்சு வேணவே வேணான்னு விட்டுட்டு ஓடுற கண்டிஷன்ல இருந்திருப்பாங்க சார். மனம் தளராம நீ என்ன வேணா பேசிக்கோ, எவ்வளவு வேணா பேசு, நாங்க நிர்ணயிச்ச இலக்கை தாண்ட மாட்டோம், நாங்க போற கோலை ரீச் பண்ணாம விட மாட்டோம். அது எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு துரோகங்கள் நடந்தாலும் அந்த இலக்கை நோக்கி நாங்க போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு மணிமுத்தான ஒரு 60 டாப் லீடர்ஸ், அவங்க லீடர்னு சொல்லக்கூடாது, லெஜெண்ட்னு சொல்லணும். லெஜெண்ட்னு சொல்லக்கூடாது, அவங்க எப்படி சொல்றது, உண்மையா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களும் கடவுளுக்கு சமமானவர்கள். எல்லாருமே இந்த 60 பேர், இன்னும் 40 பேர் இருக்காங்க சார், ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க. பாக்குறேன், இந்த டிக்டாக் ஐடி போடும்போது தான் பாக்குறேன், 25 முடிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, பேர் தெரியாம எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு மேடம் ஒருத்தவங்க 28 29 ஐடி, அவங்க இது வரைக்கும் உள்ள பேசவே இல்லை. சோ வரப்போறாங்க 100 மணி முத்தான இந்த 100 பேர் போதும் சார், இந்த உலகத்தையே நம்மளால ஆள முடியும் சார். இந்த 100 பேர் எங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க சார். இந்த 100 பேரு நமக்கு தேவை. இதுல வரக்கூடிய 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேருக்கு இந்த 100 பேர் தேவை. அப்படி சொல்ல வரேன். இன்னும் வரலாம் சார், இன்னும் எவ்வளவு பேர் வேணா வரலாம், 100 200 கூட ஆகும். அதனால கொஞ்சம் நீங்க இவ்வளவு தூரம் நான் சொல்றேன், உண்மையை பேசிட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் லெவல் ஆக்டிவேஷன் பண்ணுங்க உங்க நன்மைக்காக சார். இன்னொன்னு தெரியுங்களா, இப்ப உழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, எல்லாம் லெவல் வேலைக்குல இன்கம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கடைசி வரைக்கும் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க டீம்ல. ஏன்னா அவங்களாம் நான் ஸ்டாப், ஒரு நாளைக்கு 5 ஐடி 6 ஐடி அவங்க மாடி யார பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். இன்னைக்கு டீமை உருவாக்க ஒரு நாளைக்கு அவங்க 10,000 ரூபாய் மாறும். இன்னும் அதிகமா விங்ஸ் போக போக, லெக்கு கீழே போக போக ஒரு நாளைக்கு 50,000 உங்களுக்கு 40,000 50,000 வரும். அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க டவுன்லைன்ல ஒருத்தர் 2 பேர் போடலாம், அதெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை சொல்லி பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. நான் அவங்களுக்காக பேசல, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீங்க ஜெயிக்கணும். உங்களுக்காக தான் நான் சொல்றேன். 2 பேரை தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்க. அந்த 2 பேர் மூலமா 2-2 உங்க டீம் டெவலப் ஆகட்டும். நீங்களா எல்லாருமே போட போறீங்க, அந்த 2 பேருக்கு டூப்ளிகேஷன் சொல்லி தர போறீங்க. அப்படியே வரும். இங்க ஸ்பீடு கேஷ் டொனேஷன்ல ஃபாஸ்டா போகும், இங்க உங்களுக்கு லெவல் இன்கம் அள்ளி கொட்டும், அங்க கிரிப்டோல உங்களுக்கு வரும். 2 வந்தாலே கிட்டத்தட்ட நான் எவ்வளவு சொன்னேன் உங்களுக்கு, 1,98,00,000 ரூபாய் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். வேண்டாம் சார், அதுல 10% 20 லட்சம் வந்தாலே நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், 20 லட்சம் இன்றைக்கு சராசரி மனிதனுக்கு கடன் இருக்கு, அதை அடைப்போமே சார். ஒரு சின்ன ஒரே ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு காம்பனன்ட்ல இன்னும் 5 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் 5 காம்பனன்ட் இருக்கு. 3வது ப்ராஜெக்ட்ல 11 காம்பனன்ட் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 ப்ராஜெக்ட் முடியும் போது இந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 40 காம்பனன்ட்ல இருந்து நமக்கு பணம் வந்துட்டு இருக்கும். ஸ்பீடு கேஷ்ல டொனேஷன்ல பணம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கேஷ்ல ஸ்பான்சர்ல இருந்து பணம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கேஷ்ல ரீபத்ல இருந்து பணம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கேஷ்ல லெவல் டொனேஷன்ல இருந்து பணம் வந்துட்டு இருக்கும்.
ஸ்பீடு கிரிப்டோல ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கிரிப்டோல கிளப் இன்கம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கிரிப்டோல போர்டு இன்கம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கிரிப்டோல ரீபத் இன்கம், போர்டு ரீபத் இன்கம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கிரிப்டோல ஆக்டிவ் டொனேஷன் இன்கம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கிரிப்டோல ஆக்டிவ் ரீபத் இன்கம் வந்துட்டு இருக்கும், ஸ்பீடு கிரிப்டோல ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு இருக்கும், எம்போர் சொல்யூஷன் 11 இன்கம் வந்துட்டு இருக்கும். வருமா வராதா சார்? 40 பேர் சிலருக்கு வரும், சிலருக்கு 20 காம்பனண்ட் வரும், சிலருக்கு 10 காம்பனண்ட் வரும். 10 காம்பனண்ட் வச்சாலே ஒரு காம்பனண்ட்ல 2000 ரூபாய் வச்சா கூட 20,000 ரூபாய் வரும் சார் ஒரு நாளைக்கு. அததான் சொன்னேன் நான், ஈஸி சேர்ல நீங்க உட்காந்து அதை அனுபவிக்க போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. யாரு எங்களோட இல்ல நம்மோடு யாரு டிராவல் பண்றாங்களோ கடைசி வரைக்கும் சார், இது மன நிறைஞ்சு நான் பேசுறேன், இது எல்லாமே நடக்கும். தயவு செஞ்சு மாறுங்க சார், மாறுங்க. ஒரு உண்மைன்னு தெரிஞ்சா நீங்க அது எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. உண்மையை கையை பிடிங்க சார். உண்மை மேல கைய வச்சீங்கன்னா நீங்க நடக்க வேணாம் சார், தூக்கிட்டு போகும் சார். உண்மைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா உண்மை லேட்டா தான் வெளியே வரும். பொய்யும் வதந்தியும் பயங்கர குயிக்கா போக்கஸ் ஆகும். கடைசியில் உண்மை மட்டும் தான் ஜெயிக்கும். ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ். அதுல எனக்கு எப்பயுமே நம்பிக்கை உண்டு. என் வாழ்க்கையில நான் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன். ஆனா லேட்டா என்னை பத்தி புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா நான் உண்மை. லேட்டா தான் என்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. தயவு செய்து சொல்றேன், இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்மளோட ரத்தம். ஸ்பீடு கேஷ் தான் நம்மளோட ரத்தம். நம்மளோட உறவுகள் ஸ்பீடு கேஷ்ல இருக்கிறவங்க. நம்ம ஜெயிக்கணும். ஒவ்வொரு தீபாவளியும் நமக்கு தலை சிறந்து இருக்கணும். ஒவ்வொரு பொங்கலும் நம்மளோட பண்பாட்டின் அடையாளமா இருக்கணும். காசு இருந்தா தானே பண்பாடே வரும். காசு இல்லைன்னா பண்பாடை பத்தி எங்க திங்க் பண்ண முடியும்? சோ எல்லாரும் வெற்றி பெறுவோம் சார். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆவலா இருங்க. அக்டோபர் 2 ஆவலா இருங்க. செப்டம்பர் 7 இருந்து உங்களோட வருமானம் மிகப்பெரிய அளவுல ஸ்டார்ட் ஆக போகுது. கிரிப்டோல ஸ்பீடு கேஷ்லயும் கிரிப்டோ வரும். இது வரைக்கும் 1, 2, 3 காம்பனண்ட்ல வந்துட்டு இருந்து இனிமேல் 7 காம்பனண்டா மாறப்போகுது. நம்மளோட வருமானங்கள் ஒவ்வொன்றும் வந்துட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்லயும் இப்பதான் நம்ம அத்தியாயம் ஃபர்ஸ்ட் சாப்டர் தொடங்கி இருக்கோம். போக போக நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. எண்ட்லெஸ் சாப்டர்ஸ் அப்படின்னு. நம்மளோட ப்ராஜெக்ட் எண்ட்லெஸ். ஆனா அதாவது நம்மளோட நாலேஜ் எண்ட்லெஸ். ஒரு புதிய 5 அத்தியாயங்களோடு நம்மளோட வாழ்க்கையை தொடரும். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ சங்கர் சார். ரொம்ப சிறப்பா, ரொம்ப அழகா, என்ன உண்மையோ அதை நீங்க சிறப்பா பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ சார். யார் ஒருவர் சரியான முடிவெடுத்து சரியான நேரத்துல இந்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்களோ அவர்கள் சரியான நேரத்துல கோடீஸ்வரன் ஆவாங்க சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மீட்டிங்கை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சார் வேற யாராவது நீங்க ஃபைனலா ஸ்பீச் பேசுறீங்களா? லீடர்ஸ், நிறைய லீடர்ஸ் இருக்கீங்க. பாலு பழனியாண்டி சார் வெல்கம். கிருஷ்ணமூர்த்தி சார் வெல்கம்.